அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. அமாவாசை இருள் சூழ்ந்த அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சத்திற்கே இடம் கொடுக்காத அந்த முல்லை வனத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம்தான் என்ன? அமெரிக்காவிலிருந்து வந்த சித்தார் எதற்காக இந்த மர்ம காட்டுக்குள் நுழைகிறான்? அமானுஷ்ய குரல்களும் கண்டறியப்படாத மர்மங்களும் நிறைந்த இந்த திகில் பயணத்தை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். அத்தியாயம் 1. காதை கேட்ட குரல். கருப்பு போர்வை போர்த்தியது போல அமாவாசை இருள். எங்கும் அடர்த்தியான மரங்கள். அடர்ந்த அந்த காடு கனமான ஒரு மௌனத்தையும் அமானுஷ்யத்தையும் தோற்றுவித்தது. முல்லைவனம் என்று பெயர் தாங்கி இருந்தாலும் பெயரில் உள்ள மென்மை அந்த காட்டின் மரங்களுக்கு இல்லை என்றே தோன்றியது. சற்றே உயரம் குறைந்த அடர்த்தியான கிளைகள் உள்ள மரங்கள். அவற்றின் அடர்ந்த இலை துளி கூட சூரிய வெளிச்சத்திற்கே இடம் கொடுக்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தது போல இருள் சூழ்ந்திருந்தது. இருளை போலவே பல மர்மங்களையும் உள்ளடக்கி மௌனமாய் நின்றிருந்தது அக்காடு. அடுத்து வரும் நாட்களில் நடக்கப் போகும் விபரீதத்தை அறிந்தது போல தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலையில் இருளை துரைத்துக் கொண்டு மிகவும் வேகமாக 100 கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டி காற்றை கிழித்துக் கொண்டு அந்த படகுக்கார் விரைந்து கொண்டிருந்தது. நண்பன் சோமு அரை தூக்கத்தில் இருந்தான். அவன் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாட்டை ரசித்துக் கொண்டே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் சித்தார்த். ராஜசேகரப்பட்டினம் 50 கிலோமீட்டர் என்ற மைல்கல்லை தாண்டி கார் விரைந்தது. இளையராஜா இசையால் தாளாட்டி கொண்டிருந்தார். இளைய நிலா பொழிகிறது. இந்த பாடல் அவனுக்கு மிகவும் பிடித்த, பலமுறை கேட்டும் சலிக்காத பாடல். பாடல் நடுவே ஒரு மெல்லிய பெண் குரல் அழுத்தமாய் அவன் காதில் கேட்டது. வா சித்தார்த், வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ வரவேண்டியது ராஜசேகரப்பட்டினம் அல்ல, முல்லைவனம். சட்டென ஒரு அதிர்ச்சியில் பிரேக் போட வண்டி குலுங்கியது. தூக்கத்தில் இருந்த சோமு, என்ன சித்தார்த், என்னாச்சு? இதுக்குதான் ராத்திரி கிளம்பி வரவேணான்னு சொன்னேன், கேக்குறியா? ஏதாவது வண்டியில பிரச்சனை வந்தா கூட ஒரு காக்கா ரோட்ல இல்ல, புலம்ப ஆரம்பித்தான். அதற்குள் பாட்டு தொடர தன் காதில் கேட்டது உண்மையா இல்லை வெறும் பிரம்மையா என்று சித்தார்த்தால் கணிக்க முடியவில்லை. எதுவானாலும் இப்போது அதை சோமுவிடம் சொன்னால் அவன் இன்னும் டென்ஷனாகி விடுவான் என்று பேசாமல் மௌனம் காத்தான். அதற்கு பிறகு பாட்டு கேட்கும் மூடு சுத்தமாக போய்விட்டது. சித்தார்த் அமெரிக்காவிலிருந்து வந்து 4 நாட்கள் ஆகின்றன. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவனை இந்தியாவிற்கு அனுப்பவே மனமில்லை. அம்மா படித்து படித்து சொல்லிவிட்டாள், உன் வேலை முடிந்த பிறகு ராஜசேகரப்பட்டினம் போய் பாட்டி வீட்டில் ஒரு 4 நாள் இருந்துவிட்டு உடனே அமெரிக்கா திரும்பிவிடு. அப்படியே வேலை முடியலைனாலும் சென்னைக்கு போயிடு. கிராமத்துல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் என்று அழுத்தி சொன்னாள். அம்மா எதற்கோ பயப்படுகிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கு விடை பாட்டியிடமோ இல்லை பாட்டி வீட்டிலோ இருக்கலாம் என்று மனதிற்கு பட்டது. கிராமத்தில் தனக்கு பொழுது போகாது என்று சோமுவை கூட்டிக் கொண்டு வந்தான். வழியில் ஒரு சிறு டீ கடை திறந்திருக்க அந்த இரவிலும் கடை திறந்து வைத்திருக்கும் அந்த வயதானவரை மனதுக்குள் வாழ்த்தி கொண்டு, சோமு, நான் டீ குடிக்க போறேன், உனக்கு வேணுமா என்றான். எனக்கு வேண்டாண்டா, தூக்கமா வருது, ஆள விடு. எதுக்கு ரோட்டார கடையில எல்லாம் டீ குடிக்கிற என்று கேட்டு பதிலை வாங்கும் முன் தூங்கி போனான். தாத்தா, ஒரு நல்ல டீ கொடுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், சக்கரை தூக்கலா போடுங்க. தம்பி பட்டணமா? இந்த பக்கத்துல பார்த்ததில்லையே. இல்ல தாத்தா, அமெரிக்கால இருக்கேன். எங்க போறீங்க? நாகப்பட்டினமா? வழியில ராஜசேகரப்பட்டினம். பெரியவர் தலையாட்டினார். காதில் விழுந்த குரல் மீண்டும் நினைவுக்கு வர இந்த பெரியவரிடம் கேட்டு பார்த்தால் என்ன என்று தோன்றியது. பெரியவரே, முல்லைவனம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியுமா? தம்பி, அது அடர்ந்த காடு. நீங்க அந்த பக்கம் எதுவும் போயிடாதீங்க. ராஜசேகரப்பட்டினத்தை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. முழுக்க மரங்கள் அடர்ந்த காடு. காடு மட்டும்தானா? வேற ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் தம்பி, ஜமீனுக்கு சொந்தமான பெரிய சிவன் கோயில் உண்டு. அதுக்கு பக்கத்திலேயே ஜமீன் பங்களா ஒண்ணு உண்டு. அதெல்லாம் இப்ப 100 வருஷம் ஆயிருக்கும். எல்லாம் இடிஞ்சி சிதறமா இருக்கும். அந்த பக்கம் யாருமே போறதில்ல தம்பி. எனக்கு அந்த காட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க வழிகாட்ட முடியுமா? தம்பி, விளையாடாதீங்க. நான் உங்களையே போக வேணான்னு சொல்றேன். அது காவு வாங்குற இடம். அதுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. டீயை குடித்து விட்டு திரும்ப காருக்குள் ஏறி ஹெட்போனை போட்டு பாட்டு ஆன் பண்ணியவன் காதில், யார் சொல்றதையும் கேட்காத, நீ முல்லைவனத்துக்கு வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். இந்த குரல் காதில் கேட்டது. அதிர்ந்து போனான் சித்தார்த். தான் விளையாட்டாய் நினைத்தது விளையாட்டு அல்ல என்பது அந்த கணம் அவனுக்கு புரிந்தது. கார் மெல்ல ராஜசேகரப்பட்டினத்தை நெருங்கியது. அத்தியாயம் 2. பூஜை பெட்டி. சித்தார்த் அமெரிக்காவில் படித்தாலும் இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவன். இந்திய கதைகள் அவன் மனதை கவர்ந்தவை.
10-12 வயது வரை அப்பா அம்மாவுடன் சென்னையில் தான் படித்தான். அதே பள்ளியில் தான் சோமு அவனுடன் படித்தான். இருவரும் நல்ல நண்பர்கள். அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்தது. இருவருமே இயல்பிலேயே துணிச்சல்காரர்கள் தான். எதற்கும் பயந்தது கிடையாது. அந்த துணிச்சலே அவர்களுக்கு முல்லைவனத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அதிகப்படுத்தியது. சித்தார்த் பாட்டியை பார்க்க போகிறேன் என்று கிளம்பிய போது சோமுவும் அவனுடன் கிளம்பிவிட்டான். கார் ராஜசேகரப்பட்டணத்தை அடைய அந்த சிறிய ஊரில் அம்மாவின் வரைபடத்தை வைத்துக்கொண்டு பாட்டி வீட்டை தேடுவது ஒன்றும் சிரமமாக தோன்றவில்லை. டேய் சோமு, எந்திரி, பாட்டி வீடு வந்தாச்சு என்றான். இருட்டி இருக்கும், தூங்கிக் கொண்டிருக்கும் பாட்டி ஞானத்தை எப்படி எழுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு வீடு ஜகஜோதியாக வெளிச்சத்தோடு இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. பாட்டிமா, என் பட்டு என்றபடி ஆர்வமாக உள்ளே நுழைந்தவன் பாட்டியை அப்படியே கட்டிக்கொண்டு ஒரு சுற்று சுற்றினான். ஏண்டா சித்தார்த், நான் தான் சென்னை வரேன்னு சொன்னேனே, இந்த அத்த ராத்திரியில காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட பயமில்லாம இப்படி நட்டனது ராத்திரியில வந்து நிக்கிற? என் பட்டு, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன பயம் என்று பாட்டியின் கன்னத்தை பிடித்துக்கில்ல. டேய் விடுடா, இன்னும் சின்ன புள்ள மாதிரி கொஞ்சிக்கிட்டு. பாட்டி, இது யாருன்னு தெரியுதா? சோமு, நம்ம சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டு, என் கூட படிச்சான். நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவானே பாட்டி. சோமு சென்னையில படிச்சாலும் நம்ம ஊரு பையன்தான். நாகப்பட்டினம் கிட்டக்கதான் அவங்க சொந்த ஊரு. வயசாகுதில்ல, ஞாபக சக்தி குறைஞ்சிடுச்சு. வாப்பா சோமு. ஏன்பா, உங்களுக்கு காலை பொழுதே கிடைக்கலையா? இந்த நட்ட நடு ராத்திரியில காரை ஓட்டிக்கிட்டு வரணுமா? நானும் சொன்னேன் பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி ஒரு 10 மணி போல இங்கே வந்துடலாம்னு. இவன் கேட்க மாட்டேங்கிறான். வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியோ வந்துட்டோம் என்றான் சோமு. சரிப்பா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இட்லி ஊத்தி தரவா, இல்ல உப்புமா கிண்டி தரவா? சரியா போச்சு. இந்த நட்ட நடு ராத்திரியில என்ன சாப்பாடு? அங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் பாட்டி. சரி, மாடி ரூம்ல போய் படுங்க. கொஞ்சம் பாலும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. காலையில பாத்துக்கலாம். எப்படா தூக்கத்தை தொடர்வோம் என்ற ஆர்வத்துடன் இருந்த சோமு மாடிக்கு நடந்தான். சாமான்களை எடுத்துக்கொண்டு சித்தார்த்தும் அவனை தொடர்ந்தான். தன் காதில் கேட்ட குரல் பற்றி அவனிடம் சொல்லுவோமா என்று யோசித்தவன் பிறகு வேண்டாம் என்ற முடிவுக்கு வர, இப்போதைக்கு பாட்டியிடமும் சோமுவிடமும் அதை பற்றி பேச வேண்டாம், எதுவரை போகிறது என்று பார்ப்போம், அவசியம் ஏற்பட்டால் சொல்லிக் கொள்ளலாம் என்ற முடிவுடன் ரூமுக்கு போய் படுத்தான். காலை 9 மணி வரை நன்றாக தூங்கியவர்கள், என்னப்பா இன்னும் எந்திரிக்கலையா என்று கீழிருந்து பாட்டியின் குரல் கேட்டு கண் விழித்தார்கள். குளிச்சுட்டு வாங்க என்று பாட்டி சொல்ல, என்னைக்கு காலையில எந்திரிச்சதும் குளிச்சிருக்கிறோம் என்று அலுப்புடன் இருவரும் வேறு வழியில்லாமல் பாட்டி ரெடியாக வைத்திருந்த வெந்நீரில் குளித்துவிட்டு முன்கூடத்திற்கு வந்தார்கள். பாட்டி, காலை டிபன் என்ன? நீங்க ஆப்பமும் தேங்காய் பாலும் சூப்பரா பண்ணுவீங்கன்னு அம்மா சொல்லுவா. உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மாவை மறந்த மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டாலோன்னு நினைச்சேன். ஏன் பாட்டி வருத்தப்படுறீங்க? அம்மா எப்போதும் உங்களை பத்தி நிறைய சொல்லுவா, கதையா சொல்லுவா. கதையெல்லாம் சொல்லுவாளா? இந்த ஊரை பத்தி சொல்லுவாளா என்று கேட்ட பாட்டியின் முகம் லேசாக மாறுவதை கவனித்த சித்தார்த், இல்ல பாட்டி, உங்க சமையலை பத்தி நிறைய சொல்லுவாங்க. சித்தார்த், பரம்பரையா இந்த வீட்டுல பூஜை அறை ஒண்ணு இருக்கு. குளிச்சுட்டு இந்த ரூம் திறந்து நான் பூஜை பண்றது வழக்கம். அந்த அறையில ஒரு பொட்டி இருக்கு. நான் பூஜையை தொடங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ கண்டிப்பா வந்து பூஜையில கலந்துக்கோ. சோமுவுக்கு இஷ்டம் இருந்தா வந்து கும்பிடட்டும். ஆனா இது நமக்கு குடும்ப தெய்வம் என்றாள். நகரம் முற்பட்ட சித்தார்த்திடம், சித்தார்த், இத நேத்து நீ கையில வச்சிருந்த, கீழே மேஜையிலேயே வச்சுட்டு போயிட்ட என்று ஹெட்போனை அவன் கையில் கொடுத்தாள். ஒரு நிமிடம் ஒரு திகைப்புடன் வாங்கிய சித்தார்த், சரி வாங்க சாமி கும்பிடலாம் என்றான், முகத்தில் எந்தவித திகைப்பையும் வெளிக்காட்டாமல். இழுத்து சாத்தி வேலே சங்கிலியால் தாள் போடப்பட்டிருந்த பூஜை அறையை திறந்தபடி உள்ளே விளக்கேற்றி கமகமவென சாம்பிராணி நறுமணத்தோடு இருக்க, சித்தார்த், நீ சாமி கும்பிடுவேன்னு தான் விளக்கேத்தி சாம்பிராணி போட்டு வச்சேன் என்றார் பாட்டி. ரொம்ப புகை மூட்டம், ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, எங்க சாமியே காணோம்? சித்தார்த், இந்த பெரிய பெட்டி இருக்கு பாரு, இதுதான் நாம கும்பிட வேண்டிய தெய்வம். காலங்காலமா இந்த பெட்டியும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு புத்தகம் தான் நம்மளுடைய குலசாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் பூஜை பண்ணுறேன், 2 கையும் குவிச்சு சாமிய வேண்டிக்கோ என்றாள் ஞானம். சித்தார்த் தன்னையும் அறியாமல் கையில் இருந்த ஹெட்போனை காதில் மாட்ட, உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறேன், முல்லைவனம் வா, உனக்காகவே காத்துட்டு இருக்கிறேன் சித்தார்த், வா என்ற குரல் மிக தெளிவாக அவன் காதில் விழ, குழப்பத்தில் அவன் முகம் மாறியது. அந்த சாம்பிராணி புகையில் மற்ற இருவர் தெரியவில்லை. இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட 2 கைகளையும் கூப்பி அந்த பூஜை பெட்டியை வணங்கிவிட்டு வெளியே வந்தான்.
சித்தார்த்தின் மனதில் கேள்விகள் பல சுற்றி வர, யாரு எனக்காக காத்து கொண்டிருப்பது? எதற்காக? அத்தியாயம் 3. புரியாத புதிர். சித்தார்த்தின் சிந்தனையை கலைப்பது போல ஞானம் அவசரமாக, சித்தார்த், சீக்கிரம் இங்க வாயேன், வந்து பாரு. என்ன பட்டு, என்ன? இதோ பாரு, இத்தனை நாளும் இல்லாத இந்த பெட்டி மேல இன்னைக்கு பூ விழுந்திருக்கு. வா, வந்து கும்பிட்டுட்டு போ என்றான் ஞானம் பரவசத்தோடு. சோமு, சித்தார்த், இது நல்ல சந்தர்ப்பம். அந்த பெட்டியில உள்ள புத்தகத்தை எடுத்து பார்க்கலாமான்னு உன் பாட்டி கிட்ட கேளு என்று கிசுகிசுத்தான். அந்த புத்தகத்தை பார்க்க இதுதான் நல்ல நேரம் என்று நினைப்புடன் சித்தார்த், பாட்டி, நான் அந்த பெட்டியை கும்பிட்டுட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கலாமா என்றான். ஞானம் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு, பூ விழுந்திருக்குதுன்னா தெய்வ சம்மதம் இருக்குன்னு அர்த்தம். நீ தாராளமா எடுத்துப்பாரு என்றாள். சித்தார்த் பாட்டி சொன்னபடி பெட்டியை தொட்டு கும்பிட்டு விட்டு அதை மெதுவாக திறந்தான். பல வருடமாக திறக்கப்படாத அந்த பெட்டி கிரீச் என்ற சத்தத்துடன் மிகவும் சிரமப்பட்டு திறந்தது. என்ன ஆச்சரியம்! உள்ளே எந்தவித துர்நாற்றமும் இல்லை. ஒருவித மெல்லிய சந்தன வாசமே திகழ்ந்தது. பட்டு துணியின் மேல் இருந்த புத்தகத்தை மெதுவாக எடுத்து புரட்ட சோமுவும் நடையிலிருந்து எட்டி பார்த்தான். சித்தார்த் ஒவ்வொரு பக்கமாக திருப்ப எல்லா பக்கங்களும் வெற்று காகிதமாக காட்சியளித்தது. சோமு ஏமாற்றத்துடன் வெளியே வந்தான். புத்தகத்தை நன்றாக பார், பார்த்தது எதுவும் உனக்குள்ளே அந்த மெல்லிய பெண் குரல் அவன் காதில் அழுத்தமாக சொன்னது. திரும்பவும் முதல் பக்கத்தை திருப்பினான். வெள்ளைத்தாளாக காட்சியளித்த இடத்தில் லேசான கோடுகள் தெரிய ஒரு படம் கண்ணில் தென்பட்டது. அடர்ந்த காட்டிற்குள் ஒரு கோவில். அது கோவிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்தவன் மீதி பக்கங்களை புரட்ட மற்றவை வெற்று தாள்களாகவே இருந்தன. புத்தகத்தை மூடி பயபக்தியுடன் பெட்டிக்குள் வைத்தவன் வெளியே வந்தான். சோமு அவனிடம், என்னடா, ஏதோ புத்தகம், பெட்டி, பூஜை என்று பெரிதாக எதிர்பார்த்தால் அந்த புத்தகத்தில் வெற்று காகிதமாக இருக்கிறதே, அதிலிருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்றான் ஏமாற்றத்தோடு. சித்தார்த்துக்கும் குழப்பமாக இருந்தது. சோமு, பாட்டியின் கண்களுக்கு புலப்படாத ஒன்று என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிவானேன்? காதில் கேட்ட அந்த குரல் என்னை அந்த படத்தை பார்க்கும்படி தூண்டியது. மட்டுமல்லாமல் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறியது ஏன்? எந்த கேள்விக்கும் விடை தெரியாது. பாட்டிக்கு ஒருவேளை விடை தெரிந்திருக்குமோ? தெரிந்தாலும் பாட்டி சொல்ல மாட்டாள் என்று தோன்றியது. பாட்டி, அந்த பெட்டிக்கு பூஜையெல்லாம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னோட பாட்டனாரோட அப்பா, அதாவது என் மாமனார், இந்த பெட்டியை இந்த அறையில் வச்சு பூட்டிட்டு நீ தினமும் பூஜை பண்ணு என்றார். எத்தனை நாள் என்று நான் கேட்க, உரியவன் வரும் வரை என்று ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அது தவிர எனக்கு எதுவும் தெரியாது என்றாள் ஞானம். இந்த பெட்டி எப்படி அவர் கைக்கு வந்தது பாட்டி? சரியா தெரியலப்பா. ஒருவேளை ஜமீன்தாரிணி மங்களாதேவி அம்மா பண்ணை பங்களாவிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம். நண்பர்கள் இருவரும் மாடிக்கு வர, ஏன் சித்தார்த், உன் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்று ஆர்வமாய் கேட்டான் சோமு. சோமுவிடம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். காதில் கேட்ட அந்த குரலுக்கு அடிபணிந்து முதலில் விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வோம் என்ற நினைத்தவாறே, எனக்கும் ஒன்னும் தெரியல சோமு என்றான். சோமு, சாயங்காலமா அப்படியே ஆத்தங்கரைக்கு போயிட்டு ஏதாவது கோயில் இருந்தா பார்த்துட்டு வருவோமா என்றான் சித்தார்த். தாராளமா போயிட்டு வருவோம். மாலையில் ஞானத்திடம், பாட்டி, கொஞ்ச நேரம் காலாரம் நடந்துட்டு அப்படியே ஆத்தங்கரையில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வர்றோம். ஆத்தங்கரைக்கு வேணா போயிட்டு வா, ஆனா காட்டுப்பக்கம் போக வேணாம்ப்பா. சித்தார்த், உங்க அம்மா உன்னை என்ன நம்பி அனுப்பிச்சிருக்கிறா. நீ வீட்டை விட்டு 4 நாளும் வெளியே போகவே கூடாதுன்னு உங்க அம்மாவோட உத்தரவு. ஞானம் டென்ஷன் ஆவது புரிய, என்ன பட்டு, நான் நீ சொல்றபடியே செய்யறேன், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத என்று அவன் விளையாட்டாக பாட்டியை கட்டி கட்டி கொண்டான். வெளியே வந்த இருவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சோமு, இந்த ஊர்ல கோவில் எதுவும் இருக்கான்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்கலாம்? சித்தார்த், கோயிலுக்கு போறத முல்லைவனம் காட்டுக்குள்ள போகலாம். இப்ப வேணா சோமு, பாட்டி ராத்திரி வர லேட்டானா பயப்படுவாங்க. அம்மாவுக்கு போன் போட்டு சொல்லிடுவாங்க. அதனால நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு கிளம்பி போவோம். இருட்டத்துக்குள்ள திரும்பிடுவோம். பெரியவர் ஒருவர் ஷெட்டில் இரும்பு சாமான்களை வைத்து வேலை பார்த்து கொண்டிருக்க காரை நிறுத்தினான் சித்தார்த். தாத்தா, இந்த ஊர்ல கோயில் ஏதாவது இருக்கா என்றான் சோமு. தம்பிகளா, இந்த ஊர்ல பெருசா விசேஷமான கோயில் எதுவும் கிடையாது. முல்லைவனத்துல ஒரு 5 கல்லு தொலைவுல பழமையான சிவன் கோயில் இருக்கு. ரொம்ப பழமையானது. அது உங்களை போல பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுபடாது. பரவாயில்ல தாத்தா, பழசெல்லாம் ஆராய்ச்சி பண்ணத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த கோயிலுக்கு எப்படின்னு வழி மட்டும் சொல்லுங்க. இந்த பக்கம் யாரும் அதிகம் போவது கிடையாது தம்பி. பூசாரி மட்டும் போய் பூசை பண்ணிட்டு வருவாரு.
பூசாரி வீடு 2 தெரு தள்ளி ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்ச வீடு. இப்ப கூட கிளம்பிட்டு தான் இருப்பாரு. நீங்க போறதா இருந்தா அவரோட போங்க என்றார். கிளம்பிக் கொண்டிருந்த பூசாரியிடம் இருவரும் அறிமுகப்படுத்திக் கொள்ள, சிவன் கோயிலுக்கு புது விருந்தாளிகளா தம்பி, வாங்க என்று ஆர்வமாக கூட்டிக் கொண்டு அவர்களோடு காரில் ஏறினார். புரியாத புதிர்களுக்கு விடை தேடி புறப்பட்டது அந்த புது வண்டி. அத்தியாயம் 4. காட்டுக்கோயில். முல்லைவனம் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை கார் அடைந்ததும், ஐயா, காட்டுப்பகுதியை அடைஞ்சாச்சு, காரு மேல போக முடியுமா, இல்லாட்டா இறங்கி நடப்போம் என்றான் சித்தார்த். தம்பி, இன்னும் கொஞ்ச தூரம் போகலாம், நான் வழி காட்டுறேன் என்றார். அவர் காண்பித்த வழியில் ஒரு சின்ன வழித்தடம் கார் செல்லும் அளவுக்கு இருந்தது. அது 2 கிலோமீட்டர் வரை போகும். அப்புறம் இறங்கி கொஞ்ச தூரம் நடக்கணும். நீங்க எப்படி தினமும் வந்து பூஜை பண்றீங்க என்று காரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தபோது சித்தார்த் கேட்டான். தினமுமெல்லாம் வர்றதில்ல தம்பி, வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை வருவேன். சைக்கிள்ல வந்துடுவேன். சுவாமிய பட்டினி போட மனசில்ல. ரொம்ப அற்புதமான கோயில், சக்தி வாய்ந்த தெய்வம். இப்ப கவனிப்பார் இல்லாம கிடக்குது. இவரிடம் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கும் என்று தோன்ற, ஐயா, பூஜை முடிச்சிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் என்று கோயில் திண்ணையை காட்டினான். கற்பூரம் காட்ட சாமி கும்பிட்டு விட்டு தூசி அடர்ந்திருந்த அந்த திண்ணையை அடைந்தார்கள். ஐயர் சுவாமி வேஷ்டியில் ஒரு பழையதை கீழே விரித்து, தம்பிகளா, இதுல உட்கார்ந்துக்குங்க என்று உபசரித்தார். ஐயா, இந்த கோயில்ல இவ்வளவு சிதிலமடைஞ்சு போச்சுன்னாலும் இங்க விடாம பூஜை பண்றீங்க. நிச்சயம் இதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்வீங்களா? தம்பி, இந்த இடத்துக்கு முல்லைவனம் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே இந்த கோயில் தான். இங்க இருக்கிற சிவன் முல்லைவனநாதர். ஒரு காலத்துல இந்த இடம் ஜேஜேன்னு இருக்கும். நல்ல சுற்றுச்சுவர் உள்ள பெரிய கோயிலா இருந்திருக்கு. இங்குள்ள சிவன் சுயம்புலிங்கம், முல்லைக்கொடி சூழ்ந்து இருந்திருக்கிறது. அதை விளக்கி பார்க்கும்போது சிவனுடைய லிங்க ரூபம் தெரிஞ்சிருக்கு. அதுதான் முல்லைவனநாதர்னு பேரு வந்துச்சு. இந்த இடத்துக்கும் முல்லைவனம்னு பேர் ஏற்பட்டுச்சு. இதுக்கு பக்கத்திலேயே ஜமீன் பங்களா இருக்கு. அது காட்டுக்குள்ள இதே பாதையில இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணும். அப்ப ஜமீன்தார் குடும்பம் இங்கதான் சாமி கும்பிட வருவாங்க. அவருக்கு தான் முதல் மரியாதை நடக்கும். இந்த கோயிலோட விசேஷமே ஒரு மரகதலிங்கம். அதுக்கு தினமும் பூஜை நடக்கும். அப்புறம் உற்சவமூர்த்தி நடராஜர் சிலை உண்டு. எல்லாம் காலப்போக்கில் காணாம போய் ஜமீன்ல என்னென்னவோ நடந்து போச்சு. அப்பெல்லாம் எங்க தாத்தா கோயிலை பத்தி கதையா சொல்லுவாரு. அந்த பாசத்துலதான் நான் என்னால முடிஞ்ச நேரம் வந்து பூஜை பண்ணிட்டு போறேன். என் தாத்தா அப்பா எனக்கு வழி வழியாக சொன்ன செய்திகள். எனக்கு இந்த கோயில் சாமி மேல ஒரு பிடிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த ஜமீன் பங்களா பத்தி சொல்லுங்களேன் என்று இருவரும் ஆர்வமாக கேட்க, எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது தம்பி. என்னமோ நடக்க கூடாததெல்லாம் நடந்துதான் இந்த இடமே களையிழந்து கோயிலும் சிதிலமடைஞ்சு போச்சு. ஜமீன் பங்களா பத்தி நிறைய கதைகள் உலாவுச்சு. எது உண்மை எது பொய்ன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் சரியா தெரியாது. போவோமா தம்பி? ஐயா, கொஞ்சம் இருங்க, இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு வர்றோம். சிற்ப வேலைங்க அழகா இருக்கு. கோயிலை சுத்தி வந்தவர்கள் சுவரில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்து கொண்டு வந்தார்கள். சித்தார்த், இங்க பாரு, இந்த இடத்துல யாரோ ஒரு கூர்மையான கல்லை வச்சு ஏதோ செதுக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு காலமாகியும் அப்படியே இருக்கு பாரு. படிப்படியா 4-5 கோடுகள் மேல இருந்து கீழே இறக்கி வரையப்பட்டிருக்குது. யார் செதுக்கி இருப்பாங்க? இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா என்றான் சிந்தனையோடு சோமு. சரி, கிளம்புவோம், இருட்டிடுச்சு. வீடு வந்து சேர்ந்த சோமு, சித்தார்த் மறுநாளே ஜமீன் பங்களாவை பார்க்கலாம் என்ற முடிவோடு படுத்தார்கள். மறுநாள் காலை குளித்துவிட்டு பூஜை அறைக்கு ஆஜராக ஞானம், ஏண்டா எப்ப பாரு காதல இதை மாட்டிக்கிட்டு, இது எதுக்குடா சாமி கும்பிடும்போது? பாட்டி, ஆபீஸ்ல இருந்து திடீர்னு கால் வரும். இது போடலைன்னா போன் வர்றது தெரியாம போயிடும். சோமு அன்று பூஜையில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டாததால் ஞானமும் சித்தார்த்தும் பூஜையை முடித்தனர். நான் போய் இட்லி ஊத்துறேன், பூஜை ரூமை பூட்டிக்கிட்டு வந்துரு என்று ஞானம் சொல்லிவிட்டு போக, சித்தார்த் அந்த பெட்டியை திறந்து புத்தகத்தை வெளியே எடுத்தார். முதல் படம் அவர்கள் நேற்று போன அதே கோவில் படம் தெளிவாக தெரிய 2வது பக்கத்தை திருப்பினார். 2வது பக்கத்தில் ஒரு மாளிகை. காதில் குரல் மெல்ல கேட்டது. என் மாளிகைக்கு வா, உண்மைகள் பல காத்திருக்கின்றன, உடனே வா. சித்தார்த் இந்த தடவை பயப்படவில்லை. ஏதோ நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. வருகிறேன் வருகிறேன் என்று முணுமுணுத்தபடி வெளியே வந்தான். சித்தார்த் உண்மையை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்க ஜமீன் பங்களாவுக்கு போகும் அவளில் மனம் படபடப்பாக இருந்தது. என்ன நடக்கும்? ஒருவேளை தன் காதில் கேட்கும் குரல் தன்னை பழிவாங்க கூப்பிடுகிறதா? பாட்டி பயப்படுவது எதற்காக? பாட்டிக்கு தெரிந்தால் நிச்சயம் தன்னை அனுமதிக்க மாட்டாள் என்ற எண்ணம் பிறக்க
நடப்பது நடக்கட்டும், போய் பார்ப்போம் என்ற முடிவுக்கு வந்தான் சித்தார்த். அத்தியாயம் 5. இடிந்த பங்களா மர்மம். சீக்கிரமாகவே மதிய உணவை முடித்துக்கொண்டு கிளம்பியவர்கள் கார் முல்லைவனம் நோக்கி பறந்தது. முதல் நாள் சென்ற வழியே சென்று காரை நிறுத்திவிட்டு நண்பர்கள் இருவரும் இறங்கி நடந்தார்கள். வெளியில் வெயில் அதிகமாக இருக்க காடு ஜில்லென்று குளுமையாக இருந்தது. கோயில் தாண்டி ஐயர் சொன்ன அதே பாதையில் நடக்க முற்பட்ட போது கோயில் திண்ணையில் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார்கள். யாருமே வரமாட்டார்கள் என்று ஐயர் சொன்னது நினைவுக்கு வந்தது. இவர் எப்படி இந்த காட்டுக்குள் வந்து இங்கு உட்கார்ந்திருக்கிறார் என்று தோன்றினாலும் அவரிடம் பேசாமல் நேராக அதே பாதையில் நடந்தார்கள். 1 கிலோமீட்டர் கடந்ததும் அதுவரை வந்த பாதையில் இருந்து மிக வித்தியாசமாக இருந்தது. ஒற்றையடி பாதையாக தெரிந்தாலும் மரங்கள் மிகவும் அடர்ந்து காணப்பட்டது. போக போக இருள் அதிகமாகிக் கொண்டே வருவது போல தோன்றியது. ஒரு கட்டத்தில் சோமு தன் கையில் இருந்த டார்ச்சை உபயோகித்து வழியை சற்று வெளிச்சமாக்கினான். ஜில்லென்ற காற்றும் கனமான மௌனமும் ஒருவித அமானுஷத்தை கொடுக்க பகல் பொழுதே இருளடர்ந்து இரவு போல் காட்சியளித்தது. சோமுவிடம் ஒரு சிறு தயக்கம். சித்தார்த், நாம செய்யறது சரியா? உன் பாட்டி அவ்வளவு தூரம் எச்சரித்தும் நாம தனியாக வந்தது ஒருவேளை தவறா? கோயில் வரை வந்த பாதை போல இல்லை இது. யாருமே உபயோகப்படுத்தாத, நடப்பதற்கே சிரமமாக கல்முள் நிறைந்ததாக இருக்கிறது. இன்னும் ஜமீன் பங்களா கண்ணுக்கு தென்படவில்லை. நாம் பகலில் வரும்போது இப்படி இருந்தால் இரவில் யோசித்து பார்க்கவே முடியவில்லை என்றான். அவன் உடல் சற்று நடுங்கியது போல தோன்றியது சித்தார்த்துக்கு. என்ன சோமு, பயப்படுறியா? இல்லப்பா, துணைக்கு இன்னும் ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஒன்னு புரிஞ்சுக்க சோமு, இத வெளியில சொன்னோம்னா நம்ம 2 பேரையும் யாருமே இந்த இடத்துக்கு வரவிட மாட்டாங்க. பகல் பொழுதுதானே, போய் தான் பாப்போம். உன் மொபைல்ல ஏதாவது பாட்டை போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே வா என்றவன் ஹெட்போன் செய்ய எடுத்து மாட்டிக்கொண்டான். சோமு சஷ்டி கவசத்தை கேட்டுக்கொண்டு வர சித்தார்த் வழக்கம் போல இளையராஜாவின் இன்னிசையில் மூழ்க ஆரம்பித்தான். பாட்டில் கவனம் இருந்தாலும் அந்த குரல் கேட்கிறதா தன்னை வழிநடத்த என்று சிந்திக்க ஆரம்பித்தான். 20 நிமிடம் கடந்த பிறகு ஜமீன் பங்களா கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. சோமு, அதோ தெரியுது பாரு பங்களா. ஏன் சித்தார்த், இந்த இடிந்து போன பங்களாவை பார்க்கவா நாம உயிரை பணைய வச்சு வரணும்னு தோணுது. பங்களா சிதிலமடைந்திருந்தாலும் அவர்கள் உள்ளே செல்ல பாதை கண்ணுக்கு தெரிந்தது. மாஸ்க் எடுத்து போட்டுக் கொண்டார்கள். ஏன் சித்தார்த், எல்லாரும் சொல்வது போல இந்த பங்களாவுல பேய் இருக்குமா? பகல்ல பேய் வராதுதானே என்று சொல்லி சிரித்தான். சித்தை மறைக்க ஜோக்கடிக்கிறானோ என்று தோன்றியது சித்தார்த்துக்கு. மிகவும் கலை அழகுடன் விளங்கிய அந்த பங்களா பாழடைந்து கிடப்பது பார்க்க மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. சித்தார்த்துக்கு அப்போது ஹெட்போனில் பாடலை மீறி அந்த மெல்லிய பெண் குரல் கேட்டது. சித்தார்த், நீ மட்டும் மாடி ஏறி வா. இத்தனை வருடங்களாக காத்து கொண்டிருந்த தருணம் நெருங்கிவிட்டது. சீக்கிரம் வா. மிகவும் தெளிவாக அந்த குரல் கேட்டதும் சித்தார்த்துடல் சிரித்தது. சோமு, நான் மாடியில போய் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு நேரம் நடந்தது காலை பிடிச்சுக்கிச்சு. நான் மேல வரல. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. அங்க எதுவும் பேய் இருந்துச்சுன்னா ஹலோ சொல்லிட்டு வா. நான் கீழே உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் என்றார். மெதுவாக மாடியேறிய சித்தார்த் படியின் முடிவில் ஒரு பெரிய கூடத்தின் மிகப்பெரிய கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். கதவை எப்படி திறப்பது என்று யோசித்துக் கொண்டு கதவில் கை வைக்க கதவை எந்தவித சிரமமுமின்றி தானாக திறந்தது. என்ன ஆச்சரியம்! கீழே முழுக்க இருள் சூழ்ந்திருக்க அந்த கூடம் மட்டும் மேலே மானவெளி வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வர 1000 வாட்ஸ் பல்பு போட்டது போல பளிச்சென தெரிந்தது. சித்தார்த் பிரமித்து போனான். அந்த கூடத்தின் 4 சுவர்களிலும் சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. தென்மூலையில் நின்று கொண்டிருந்த அவன் காதில் அந்த குரல் படப்பக்கமாக வா. அதோ அந்த சுவரில் கத்தியால் ஒன்று எடு. கோடு போட்டிருக்கும் அதிலிருந்து பார்த்து கொண்டு வா. சுவரில் இருந்த ஓவியங்கள் பேசின, கதை சொல்லின. அழுகை, சிரிப்பு, கோபம், கும்மாளம், கொண்டாட்டம் என அனைத்து உணர்வுகளையும் பிரதிபலித்தன. அவன் கண்முன்னே அந்த கதையின் கதாபாத்திரங்கள் சுற்றி வர எல்லாம் மறைந்து அவன் அந்த ஜமீன் சமஸ்தானத்தின் பார்வையாளனாகி போனான். அவன் கண்முன்னே விரிந்தது அந்த சாம்ராஜ்யம். அவன் சுவற்றில் கண்ட ஓவியங்கள் எல்லாம் உயிர் பெற்று உலவின. அத்தியாயம் 6. ஜமீன்தார் பிறந்த நாள். ஜமீன் பங்களா ஜே என்று இருந்தது. அன்று ஜமீன்தார் ராஜசேகர் பிறந்த நாள். ஜமீன்தாரணி மங்களாதேவி சர்வ அலங்கார தேவதையாக வலம் வந்து கொண்டிருந்தாள். பரம்பரை நகைகள் அனைத்தையும் பூட்டியவளாய் சுமக்க முடியாமல் அதை சுமந்து கொண்டு மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். ஜமீனில் வேலை பார்க்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் புது துணியை வழங்கிக் கொண்டிருந்தார் ஜமீன்தார். அவர் பெற்ற செல்வங்கள் 2 குட்டி தேவதைகளாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். ஜமீன்தாருக்கு தன் பெயர் சொல்ல ஒரு ஆண்வாரிசை இல்லையே என்பது மிகப்பெரிய மனக்குறையாக இருந்தது. 2 வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட்டில் ஜமீன்தார் குடும்பத்துடன் சிவன் கோவிலுக்கு கிளம்பினார்.
வெளியே அவர் தரிசனத்துக்கு ஊர் மக்கள் காத்திருக்க இருபுறமும் நிற்கும் மக்களை நோக்கி கையசைத்தார். முல்லைவனநாதர் சிவாலயம் ஜகஜோதியாய் மின்னியது. ஜமீன்தார் பிறந்த நாளாகியால் சிறப்பு ஹோமங்களும் அபிஷேகங்களும் பண்ணப்பட்டு சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டது. அங்கே குழுமியிருந்த மக்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜமீன்தார் மிகவும் சந்தோஷத்துடன் நிறைய காசுகளை வாரி இறைக்க மக்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டனர். ஜமீன்தார் மாளிகை கோலாகலமாக இருக்க ஜமீன் பண்ணை பங்களாவின் பின்புறம் இருந்தது அந்த சிறு குடிசை வீடு. அப்பா அப்பா என்று துள்ளி குதித்து ஓடி வந்தாள் பஞ்சவர்ணம். பாத்துமா, ஏன் இப்படி தாத்தரிக்க ஓடி வர்ற? ஆளானா பொண்ணு நீ, கீழே விழுந்து கைய கால ஒடிச்சுக்காத, அப்புறம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கறது கஷ்டமா போயிடும். போங்கப்பா என்று சினிங்கியவள், கோயிலுக்கு போயிட்டு வர்றேன்பா. என்ன பிரம்மாண்டமா பூஜை பண்ணுனாங்க தெரியுமா? சாப்பாடு அருமையா போட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன்பா. வயது 15 என்றாலும் இன்னும் சிறு குழந்தையாக துள்ளி திரியும் மகளை பார்க்க பாசம் பொங்கியது காத்தமுத்துவுக்கு. பாவம், தாயற்ற பெண், உலகம் தெரியாதவளா இருக்காளே என்ற கவலையும் மனதுக்குள் எட்டி பார்த்தது. அவளை பொறுத்தவரை அவளுடைய உலகமே அப்பாவும் அந்த முல்லைவனநாதர் சுவாமியும் தான். வீட்டில் இருப்பதை விட பாதி நேரம் கோவிலில் தான் இருப்பாள். மிக அருமையான குரல் வளம் பஞ்சவர்ணத்திற்கு. கோவிலில் அவள் பாட ஆரம்பித்தால் ஊரே மெய்மறந்து கேட்கும். பணத்தை கொடுக்கவில்லை என்றாலும் குயில் போன்ற குரலும் பெயர் போல பஞ்சவர்ண கிளியின் அழகையும் கடவுள் அள்ளி கொடுத்திருந்தான். அதுவே காத்தமுத்துவின் பெரும் கவலையாக இருந்தது. இவளை நல்லபடியாக காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டுமே என்ற பொறுப்பு பாரமாக அழுந்தியது. சரிம்மா, நீ வீட்டை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். எங்கப்பா போற? மீண்டும் சினிங்கினான். கண்ணே, ஜமீன்தாரு தோட்டத்து பங்களாவுக்கு அநேகமா சாயங்காலம் வருவாரு. அதனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்பா, இந்த ஜமீன்தாருக்கு தான் ஜமீன்தாரணி அம்மா இருக்காங்களே, அப்புறம் எதுக்குப்பா இந்த பங்களாவுக்கு யாரையாவது கூட்டிட்டு வர்றாரு? நான் மட்டும் ஜமீன்தாரணி அம்மா இடத்துல இருந்தா ஜமீன்தாருக்கு விஷம் கொடுத்து கொன்னு போடுவேன். பதறி போனான் காத்தமுத்து. விபரமறியாத மகள் பேச்சு அவனுள் மிகப்பெரிய மையத்தை உண்டு பண்ணியது. கண்ணே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பெரிய இடத்து பேச்சு நமக்கு வேண்டாம். மகளுடைய அழகும் புத்திசாலித்தனமும் துடுக்கான பேச்சும் அவனுக்குள் ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணியது. மன பாரத்துடன் ஜமீன்தாரின் பண்ணை பங்களாவுக்கு கிளம்பினான் காத்தமுத்து. ஜமீன்தாரின் உல்லாசத்திற்காக கட்டப்பட்டதுதான் அந்த பண்ணை பங்களா. எப்போதும் யாராவது ஒரு பெண் அந்த வீட்டில் இருப்பது வழக்கம். ஜமீன்தார் கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு வேறு ஒன்றை தேடுவார். அவர் மனம் நிலையாக ஒரு பெண்ணிடம் இருந்ததில்லை. மங்களாதேவி வாய் திறந்து எதுவும் கேட்க முடியாது. அந்த சுதந்திரமும் கிடையாது அவளுக்கு. எனவேதான் தான் உண்டு, தன் குழந்தைகள் உண்டு என்று அமைதியாய் போய்விடுவாள். அதுவே ஜமீன்தாருக்கு பெரிய வசதியாக போனது. இது போதாதென்று ஜமீன்தாருக்கு ஆண் குழந்தை வாரிசு வேண்டுமென்றால் இன்னொரு பெண்ணை முறையாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஜோதிடர் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போக ஜமீன்தாருக்கு அதுவே மனதை உறுத்தி கொண்டிருந்தது. இது பக்கத்தில் இருந்த மற்ற ஜமீன்கள் கவனத்தை கவர நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு இரண்டாம் தாரமாக தங்கள் மகளை ஜமீன்தாருக்கு கொடுக்க போட்டி போட்டனர். ஜமீன்தாருக்கு தங்கள் மகள் மூலம் ஆண் வாரிசு பிறந்தால் சகல சொத்திற்கும் ஜமீனுக்கும் வாரிசு ஆவானே என்பது அவர்களின் ஆசை. ஜமீன்தார் தன் பங்களாவிலிருந்து பண்ணை வீட்டிற்கு கிளம்பினார். ஏற்கனவே அங்கே ஒரு பெண் அவருக்காக காத்திருந்தாள். போகும் வழியில் கோவிலை தாண்டும் போது மாலை பூஜை மணி அடிக்க ஜமீன்தார் சாமி கும்பிட்டு விட்டு போகலாம் என்ற நினைப்புடன் சாரட்டிலிருந்து இறங்கினார். ஜமீன்தார் வந்துவிட்டு போனதால் இனி திரும்ப வரமாட்டார் என்ற நினைப்பில் பொதுமக்கள் கூடியிருக்க பஞ்சவர்ணம் தன் குயில் குரலை சிவனை கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு இழுத்து கொண்டிருந்தாள். ஜமீன்தார் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ பஞ்சவர்ணத்தின் அழகும் குரலும் ஜமீன்தாரை திரும்பி பார்க்க வைத்தது. மெதுவாக கணக்கு பிள்ளை பக்கம் திரும்பி, யார் இந்த பொண்ணு? ரதியா இருக்காளே, குரலும் தேனா இருக்குது, இன்னைக்கு பூத்த பூ மாதிரி புதுசா இருக்காளே. ஜமீன்தார் கவனம் முல்லைவனநாதரிடமிருந்து பஞ்சவர்ணத்திற்கு தாவியது. கணக்கு பிள்ளைக்கு புரிந்தது. இவ சாதாரண எடுத்து பொண்ணுயசமா, நம்ம பண்ண வீட்டுல வேலையாளா இருக்கானே காத்தமுத்து, அவனோட பொண்ணுங்க. சேற்றில் முளைத்த செந்தாமரை பெருமூச்சு விட்டார் ஜமீன்தார். இரவு சந்திரன் மேலே எழும்பியது. காத்தமுத்து வீட்டு கதவு தட்டப்பட கதவு திறந்த காத்தமுத்து வெளியே நின்ற கணக்கு பிள்ளையை பார்த்து திகைத்தான். ஐயா, என்ன இந்த நேரத்துல? ஏதாவது முக்கிய வேலைங்களா என்றான். ஒரு முக்கியமான விஷயம் காத்தமுத்து, மனசு கேட்கல, அதுதான் ஓடியார. என்னங்கய்யா விஷயம்? காத்தமுத்து, ஜமீன் ஐயா சாயங்காலம் கோயில்ல சாமி கும்பிட வந்தப்போ நம்ம பஞ்சவர்ணம் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஜமீன் ஐயா பார்வை அவன் மேல பதிஞ்ச மாதிரி தெரியுது. அவளை பத்தி விசாரிச்சாரு. எனக்கு மனசுக்கு நெருடலா இருந்துச்சு. உனக்குத்தான் அவரை பத்தி தெரியுமே,
அவர் ஒரு பொண்ணை குறி வச்சா அடையாம விட மாட்டாரு. இவரு பொண்ணு வயசு நம்ம பஞ்சவர்ணம். எனக்கு மனசு கேட்கல, அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அவளை எங்கேயாவது ஊருக்கு அனுப்பிடு, அவர் பார்வையில படாம சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். காத்தமுத்துக்கு அடிவயிறு கலங்கியது. எதை நினைத்து பயந்தானோ அது நடந்து விடுமோ என்று தோன்றியது. தான் கீழ்ஜாதி என்பதால் ஜமீன் பார்வை தன் மீது பதியாது என்று நினைத்தது தவறு. பெண்ணாசைக்கு ஏது ஜாதியும் மதமும்? அத்தியாயம் 7. கூண்டுக்கிளி. கணக்கு பிள்ளை வந்துவிட்டு போனதிலிருந்து காத்தமுத்துவுக்கு மனது ஒரு நிலையில் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் பஞ்சவர்ணத்தை பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அவ்வளவு நல்லது என்று தோன்றியது. பஞ்சவர்ணத்திற்கு காரணம் பிடிபடவில்லை. எதுக்குப்பா திடீர்னு என்ன பாட்டி வீட்டுக்கு போக சொல்றீங்க? இல்லம்மா, பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சுகமில்லாம இருக்கு. நீ அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அங்க இரு. நான் இங்க ஒத்த கட்ட தானே, கோயில்ல தினமும் அன்னதானம் நடக்குது, அங்க சாப்பிட்டுக்கிடுவேன். நீ பத்திரமா பாட்டி வீட்டுல இரு. எப்பப்பா கிளம்ப? 2 நாள் கழிச்சு கிளம்பவா? இல்ல உடனே கிளம்பு. துணிமணிய எடுத்து வச்சுக்கோ. தெக்கு தெரு மாமன் சந்தைக்கு வண்டியில தான் போறாராம். அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். அவர் உன்னை பொறுப்பா பாட்டி வீட்டுல விட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பா, சிவன் கோயில்ல பாடுறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே என்று சினுங்கினாள். நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பு என்றார். பஞ்சவர்ணம் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தாள். ஜமீன்தாரின் ஒன்று விட்ட தம்பி சோமசேகரன் 4 ஆட்களுடன் குதிரையில் வர காத்தமுத்து திகைத்து நின்றான். அடடே, பஞ்சவர்ண கிளி எங்கேயோ பறக்குது போல தெரியுது. கிளி பறக்கும் முன்னே கூண்டுல போட்டு அடைங்க என்று கடகடவென சிரித்தான். சின்ன ஜமீன் ஐயா, தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. அவ சின்ன பொண்ணு, அவ பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு அவளை தடுக்காதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டான் காத்தமுத்து. காத்தமுத்து, உனக்கு 2 கண்ணுன்னா இந்த ஜமீனுக்கு 1000 கண்ணு. நேத்து கணக்கு புள்ள வந்து உங்ககிட்ட ஓதுனது தெரியும். நீ அதுக்கப்புறம் இவளை இங்கிருந்து அனுப்பிடுவேன்னும் தெரியும். ஜமீன் பார்வை உன் குடும்பத்து மேல படுறதுக்கு, குறிப்பா உன் பொண்ணு மேல படுறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அடிமை நாயி, உனக்கு ராஜவாழ்வு வந்திருக்கு. எங்க அண்ணன் ஒரு பொருளை ஆசைப்பட்டாலே அதை அடையாம விடமாட்டாரு. ஒரு பொண்ணு மேல ஆசை வந்தா விடுவாரா? டேய், இவளை கொண்டு போய் பத்திரமா பண்ண பங்களாவளை அடைங்க. பத்திரமடா. இப்போதைக்கு இவங்கதான் உங்க சின்ன எசமானி. யாரு கண்டா யோகம் இருந்தா சின்ன ஜமீன்தாரணி ஆயிடுவாங்க என்று நக்கலாக சிரித்தான். பேர் போன ஜமீன் பரம்பரைக்கு இந்த காத்தமுத்து சம்மந்தி. எங்க அண்ணனுக்கு புத்தி போற போக்கப்பாரு. ஆண் வாரிசு இல்லைன்னா ஏன் மூலமா ஒரு ஆண் வாரிசு கிடைச்சா வேண்டாமனா இருக்கு? அதுக்கு இந்த சிறுக்கியா கிடைச்சா என்று பல்லை கடித்தபடி முணுமுணுத்தான். பஞ்சவர்ணத்துக்கு என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள்ளே கூட வந்த 4 பேர் அவளை தூக்கி ஒரு பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு பண்ணை பங்களாவிற்கு ஓடினர். காத்தமுத்து அலறிக்கொண்டு பின்னே ஓட, இவனை இழுத்துட்டு போய் பண்ணை வீட்லேயே ஒரு அறையில அடைச்சு போடுங்க, அண்ணன் வந்து முடிவு பண்ணுவாரு. அழுது அழுது ஓய்ந்து போனாள் பஞ்சவர்ணம். அவளை கட்டி போடவில்லை என்றாலும் ஒரு அறைக்குள் அடைத்து வெளியே 2 பேர் காவல் நின்றனர். அப்பாவை பார்க்க முடியாமல் தவிழ்த்தாள். வானம்பாடி போல சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தவள் இது போன்ற ஒரு சூழல் புதிதாயிருக்க செய்வதறியாது திகைத்தாள். எதற்காக தன்னையும் தன் அப்பாவையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது கூட அவளுக்கு புரியவில்லை. மாலை வரை இந்நிலை தொடர சாப்பாடு மட்டும் அவள் அறைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. மாலை ஜமீன்தார் ராஜசேகர் வந்து சேர்ந்தார். அன்று கூடுதலான பகட்டான உடையணிந்து கமகமக்கும் ஜவ்வாது பூசி ஆசையுடன் அவள் அருகில் வந்தார். பஞ்சவர்ணம், ஏன் ராசாத்தி, கிட்ட வாடி என்றார். அவரை கண்டதும் பஞ்சவர்ணம் கோழி குஞ்சை போல ஒடுங்கிக் கொண்டாள். அவள் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? இந்த ஜமீனுக்கு நீ சின்ன ராணி. இனிமே உன்னை பார்த்துதான் எல்லோரும் பயப்படணும். பஞ்சவர்ணம் தன் அழுகையை நிறுத்திவிட்டு தைரியமாக ஜமீன்தார் முகத்தை பார்த்து, எதற்காக என்னை இங்க கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? நான் எங்க அப்பாவை உடனே பார்க்கணும். அப்பப்பா, நீ பேசுறது கிளி பேசுற மாதிரி இருக்கு. உனக்கு பொருத்தமாதான் உங்க அப்பா பஞ்சவர்ணம்னு பேர் வச்சிருக்காரு. நீ பேசுனா பஞ்சவர்ண கிளி கூட வெக்கப்பட்டுக்கிட்டு பேச்ச நிறுத்திடும். நீ கோயில்ல அருமையா பாட்டு பாடுனியே, இப்ப எனக்காக ஒரு பாட்டு பாடு. எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும், உடனே பார்க்கணும் என்றாள் பிடிவாதமாய். என்னடி, நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பிரியமா பேசுறேன், நீ அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னொரு முறை அப்பான்னு சொன்ன உன் கண்ணு முன்னாடியே அந்த ஆளை வெட்டி புதைச்சிடுவேன்.
உங்க அப்பா சாகணும்னு நினைச்சா நீ தாராளமா முரண்டு பிடி. பஞ்சவர்ணம் ஜமீன்தார் கால்களில் விழுந்து, எங்க அப்பாவை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, அவரு என்னோட உயிர், அவர் இல்லாம என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்றவள் மயங்கி சரிந்தாள். சோழி உருட்டி பார்த்து ஆருடம் கூறிய ஜோதிடர் சொன்னது நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு அடுத்து வரப்போறவ உங்களை விட வயசுல மிகவும் குறைஞ்சவளா இருப்பா. அவதான் இந்த ஜமீனுக்கு ஆண் வாரிச பெற்று கொடுக்க போறவ. ஒரே பெண்ணா இருப்பா. அவ உங்களை முழு சம்மதத்தோட ஏத்துக்கணும். அதுவும் அடுத்த பௌர்ணமிக்குள்ள. அவளை வற்புறுத்தி அடைய நினைச்சா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது என்றது நினைவுக்கு வர, பஞ்சவர்ணத்திடம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டோமோ என்ற எண்ணம் ஜமீன்தாரிடம் எழுந்தது. டேய், இவள் அப்பனை இங்க கொண்டு வந்து இவ கூட இருக்க விடுங்க. வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி கொடுங்க. தப்பிச்சு மட்டும் ஓடிடாம பாத்துக்குங்க. அப்படி ஓடினா இங்க இருக்கிறவன் ஒருத்தன் தலை கூட உங்க உடம்புல இருக்காது. புரிஞ்சுதா? இவ இந்த மாளிகைக்கே ராணியாக போறவ. அவ மனசு கோணாம மரியாதையா நடந்துக்கோங்க. நான் நாளைக்கு சாயங்காலம் வர்றேன் என்றபடி கிளம்பினார். பெண்ணை கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இனி எங்க போக போறா? கூண்டில் அடைபட்ட கிளிதான். மகிழ்ச்சியோடு நடந்தார் ஜமீன்தார். அத்தியாயம் 8. பஞ்சவர்ணத்தின் பயம். கண்விழித்த பஞ்சவர்ணம் அப்பாவை கண்டதும் அப்பா என்று ஓடிப்போய் அவர் மடியில் படுத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஜமீன்தார் என்னென்னவோ சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி அரண்மனைக்குள்ள அடைபட்டு கிடக்கிற ராணி மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணாம்ப்பா. நாம குடிசையில இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா தினமும் முல்லைவனநாதரை கும்பிட்டுக்கிட்டு அவர் சன்னதியில பாடிக்கிட்டு அந்த சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கை தான் எனக்கு வேணும்ப்பா. மகளை கட்டி கொண்ட காத்துமுத்துவின் கண்களில் அருவியாய் கண்ணீர் பெருகியது. நாம வசமா இவர்கிட்ட சிக்கிக்கிட்டோமா. இங்கிருந்து தப்பிச்சு போறது சிரமமான விஷயம். இவங்கள மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுமா. மீறி தப்பிக்க நினைச்சா நம்மள கொன்னு போட கூட தயங்க மாட்டாங்க. மாலை ஜமீன்தார் வரும்போது காத்தமுத்துவை வேறு இடத்திற்கு கொண்டு போய்விட பஞ்சவர்ணம் மட்டும் தனியாவே இருந்தாள். என்ன பஞ்சவர்ணம், நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னா அந்த முல்லைவனநாதர் முன்னாடி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பங்களாவிலேயே சந்தோஷமா வாழலாம். உன் மூலமா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். பஞ்சவர்ணத்துக்கு ஒரு வேகம் வர, ஐயா, நீங்க என்ன நினைச்சாலும் முடியாது. நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த என்னால இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. மேலும் முல்லைவனநாதர் தான் என் தெய்வம். காலமெல்லாம் அவர் சன்னதியில பாடிக்கிட்டு என் வாழ்நாளை கழிக்கணும்னு ஆசை வச்சுக்கிட்டு இருந்த. ஜமீன்தாருக்கு கோபம் தலைக்கேற, டேய், அந்த காத்துமுத்துவ கூட்டிட்டு வா. அப்போது கணக்கு பிள்ளை தலை காட்ட, ஐயா, கொஞ்சம் நிதானமா யோசிங்க, அவசரப்படாதீங்க. இவங்க எங்க போக போறாங்க? காத்துமுத்துவ நீங்க ஏதாவது பண்ணிட்டா பஞ்சவர்ணம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அதற்குள் காத்தமுத்துவை ஆட்கள் இழுத்து வர, என்ன காத்தமுத்து, உன் பொண்ணு எதிர்த்து பேசுறா? என்ன கல்யாணம் பண்ண இந்த மகாராணிக்கு கசக்குதா? சுற்றி வர இருக்கிற அத்தனை ஜமீனும் எனக்கு பெண் கொடுக்க தயாரா இருக்காங்க. நான் ஏதோ இவளுடைய அழகுக்கும் குரலுக்கும் மயங்கி இவ பேர்ல ஆசை வச்சுட்டேன். மகாராணியா இந்த மாளிகையில வாழ மாட்டாளாம். குடிசையில சுதந்திரமா இருக்க போறாளாம். நீ வாழணுங்கிற ஆசை உன் பொண்ணுக்கு இல்ல போல் இருக்கே என்றபடி சுவரில் மாட்டியிருந்த வாளை உருவ கணக்கு பிள்ளை, ஐயா, அவசரப்படாதீங்க. முதல்ல கொல்ல வேண்டியது உன்னத்தான். கணக்கு பிள்ளை, நீதானே என் வீட்டை உப்ப தின்னுட்டு அங்க போய் பஞ்சவர்ணத்தை ஊற விட்டு ஓட சொல்லி கொடுத்தவன் என்றபடி ஜமீன்தார் கன நேரத்தில் கணக்கு பிள்ளையின் கழுத்தில் கத்தியை வீச பஞ்சவர்ணம் வீல் என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள். வெளியே நின்றிருந்தவர்களை பார்த்து, டேய், இந்த துரோகி நாய வெளியே கொண்டு போய் புதைங்க. என் வீட்டு உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றான். டேய் காத்தமுத்து, உனக்கும் இதே கதிதான். உன் பொண்ணு ரொம்ப முரண்டு பண்ணுனா அவ கண்ணு முன்னாடியே உன்னை கொன்னு புதைச்சிட்டு அவளையும் வெட்டி பலி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. என்ன கெஞ்சினா மிஞ்சுறீங்களா என்று கோபம் உச்சிக்கு ஏற குதிரையில் ஏறி பறந்தார். குதிரைக்கு கொடுத்த சவுக்கடியிலேயே அவருடைய கோபம் பிரதிபலித்தது. பஞ்சவர்ணம் பேச்சிலிருந்து போனாள். அவள் கண் முன்னே நடந்த கணக்கு பிள்ளை கொலை அவள் மனதை ரொம்பவே பாதித்திருந்தது. அதன் பிறகு அவள் ஜமீன்தாரை எதிர்த்து பேச துணியவில்லை. கணக்கு பிள்ளையின் இடத்தில் தன் அப்பாவை வைத்து பார்க்க மனம் அஞ்சியது. நான் சரியென்று சொல்லவில்லை என்றால் அப்பாவையும் கொன்று விடுவார். பயம் அவளை உமையாக்கியது. ஜமீன்தார் ஆசைப்பட்டபடி அவர் பஞ்சவர்ணத்தை முல்லைவனநாதர் முன்பு மாலை மாற்றி சொந்தமாக்கி கொண்டார். அந்த முல்லைவனநாதர் தன்னுடைய சோகத்துக்கு மௌன சாட்சியாய் நிற்பது பஞ்சவர்ணத்திற்கு மேலும் மன வருத்தத்தை கொடுத்தது. ஏதாவது ஒரு பாட்டுப்பாடு பஞ்சவர்ணம், உனக்கு மிகவும் பிடிச்ச சாமி,
அவரை பத்தி பாடுவது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பாடு என்றார். ஊர் மக்கள் அனைவரும் பயந்து நடுங்க பஞ்சவர்ணம் மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தாள். பாட பாட அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக அந்த சிவனே மனமிறங்கி பூமிக்கு வந்து விடுவானோ என்று நினைக்கும் அளவுக்கு உருகி பாட ஆரம்பித்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி பெருகியது. ஊர் மக்கள் கண்களிலும் கண்ணீர். பஞ்சவர்ணத்தின் பாடலுக்கா அல்லது அவளுடைய பரிதாப நிலைக்கா என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஜமீன்தார், நிறுத்து, பஞ்சவர்ணம் நிறுத்து. இதுவே உன் சாமிக்கு நீ படைக்கும் கடைசி படையல். இனி நீ வாய் திறந்து பாடினால் பாடுவதற்கும் பேசுவதற்கும் நாக்கு இருக்காது, துண்டித்து விடுவேன் என்றார். அதன் பிறகு அந்த கிளி தேவைக்கு மட்டுமே பேசும் ஊமை கிளியாகி போனது. அவளுடைய சேவைகளுக்கும் தேவைகளுக்கும் பணிப்பெண்கள் இருக்க அவள் பரபரப்பு துருதுருப்பு எல்லாம் அடங்கி அமைதியாகி போனாள். காத்தமுத்துவிற்கு மகள் தங்க கூண்டில் அடைபட்ட கிளியாய் வாழ்வது புரிய மனம் நொந்தது. ஜமீன்தார் வரும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் பூஜை அறைக்குள் முடங்க ஆரம்பித்தார். எப்போதும் இந்த முல்லைவனநாதரை மனதில் நினைத்து அவருக்காகவே வாழ்வது போல பிரம்மையில் வாழ்ந்து வரலானான். காத்தமுத்துவும் அதே மாளிகையில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டு பொழுதை கழிக்கலானான். ஜமீன்தார் எதிர்பார்த்த அந்த செய்தி வந்தது. பஞ்சவர்ணம் உண்டாகி இருந்தாள். ஜமீன் ஜோதிடர்கள் இந்த தடவை ஆண் குழந்தை என்று அடித்து சொல்ல ஜமீன்தார் சந்தோஷத்தில் மிதந்தார். பஞ்சவர்ணத்தை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார். அன்று இளைய ஜமீன்தாரணியை பார்க்க ஜமீன்தாருடன் அவருடைய சகோதரன் சோமசேகரனும் வந்திருந்தான். இளைய ஜமீன்தாரணிக்கு உங்கள் குழந்தனின் பணிவான வணக்கம் என்று கைகூப்பி புன்னகைக்க பஞ்சவர்ணத்திற்கு மனதில் ஏதோ தப்பாகப்பட்டது. அன்று ஜமீன்தார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் பஞ்சவர்ணத்தையும் தம்பியையும் அழைத்து கொண்டு கோயிலுக்கு போய் முல்லைவனநாதரை கும்பிட்டு விட்டு பஞ்சவர்ணத்தை திரும்ப மாளிகைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றார். பஞ்சவர்ணம் ரொம்ப நாளைக்கு பிறகு முல்லைவனநாதரை கும்பிட்ட மகிழ்ச்சியில் மன நிம்மதியுடன் தூங்கினார், வரப்போகும் விபரீதங்களை அறியாமல். அத்தியாயம் 9. மரகதலிங்கம். அடுத்து வந்த நாட்களில் பஞ்சவர்ணம் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருந்தாள். வளர்ந்து வரும் குழந்தையை பற்றிய கனவுகளோடு பொழுதை கழிக்கத் தொடங்கினாள். ஜமீன்தாரும் அவளிடம் இதமாக நடந்து கொள்ள ரொம்ப நாளைக்கு பிறகு காலை நேரங்களில் சுவாமி பாடல்களை மெல்லிய குரலில் பாடுவாள். வரைவதில் திறமைசாலியான அவள் மாடியில் ஜமீன்தார் பார்வை படாத உள்கூடத்தில் அவ்வப்போது சுவரில் வரையத் தொடங்கினாள். அதுவே அவள் மனபாரத்தை குறைக்கும் மருந்தாக அமைந்தது. ஜமீன்தாரும் பரபரப்பாக ஏதோ வேலையாக அலைந்து கொண்டிருப்பது புரிந்தது. பண்ணை பங்களாவிற்கு வெளிநாட்டவர்கள் இருவருடன் அவர் தம்பி சோமசேகரன் வந்திருந்தார். நால்வரும் மேல் மாடியில் போய் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜமீன்தார் உத்தரவுப்படி அவர்களுக்கு உணவு கொடுத்துவிட பஞ்சவர்ணம் ஏற்பாடு பண்ணினார். வேலையாட்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மாடிப்படி அருகே செல்ல அவர்கள் பேச்சு சத்தம் கேட்டது. அவர்கள் பேச்சில் முல்லைவனநாதர் கோவில் பெயரும் அடிபட பஞ்சவர்ணம் கொஞ்சம் ஆர்வமானார். மேலும் நின்று கேட்டபோது மரகதலிங்கம் நடராஜர் ஐம்பொன் சிலை பற்றி விளக்கி கூறிக்கொண்டிருந்த சோமசேகரன் அதன் மதிப்பு கோடிக்கணக்கில் பெறும் என்று கூறினார். அதை பற்றி வெளிநாட்டவரிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று பஞ்சவர்ணத்துக்கு தோன்றியது. அதை பற்றி ஏதும் கேட்டால் அனாவசியமாக பிரச்சனை ஏற்படும் என்று அதை அப்படியே விட்டுவிட்டாள். அதன் பிறகு சோமசேகரன் வருகை பண்ணை பங்களாவிற்கு அதிகமானது. பஞ்சவர்ணம் அவன் வந்தாலே பின்கட்டுக்கு போய்விடுவாள். அன்று மாலை ஜமீன்தார் வந்தார். பஞ்சவர்ணம், இங்கே வா, என் பக்கத்துல வந்து உட்காரு என்றார். மேடிட்டிருந்த அவளுடைய வயிற்றை தடவி கொடுத்தவர், என் வாரிசு ராஜா என்ன சொல்றான் என்றார் வாஞ்சையோடு. பின் அவளை பார்த்து, பஞ்சவர்ணம், எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்குதே, அதனால ஒரு 4-5 நாள் என்னால வர முடியாது. நீ பத்திரமா இருந்துக்கோ, நான் வெளியூர் போறேன், வந்ததும் உன்னை வந்து பாக்குறேன். உடம்பு அசௌரியம் ஏதேனும் ஏற்பட்டால் மருத்துவச்சிய வந்து பார்க்க சொல்லு. பஞ்சவர்ணம் தலையாட்டினார். அடுத்து வந்த நாட்களில் ஜமீன்தார் வராதது நிம்மதியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சிறு சுதந்திரம் கிடைத்தது போன்ற உணர்வு. அப்பாவிடம், அப்பா, கோயிலுக்கு போய் எவ்வளவு நாளாகுது, முல்லைவனநாதரை பார்த்து கொஞ்ச நேரம் அவர் சன்னதியில பாடிட்டு வந்தா மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அதுக்குத்தான் எனக்கு கொடுப்பினை இல்லையே என்று வருந்தினார். காத்தமுத்து, அம்மா, இப்பதான் ஜமீன்தார் இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. இது நல்ல சந்தர்ப்பம். சாயரட்ச பூஜைக்கு பிறகு ஊர்க்கூட்டம் இருக்காது. ராத்திரி ஒரு 6 மணிக்கு மேல நான் கூட்டிட்டு போறேன். அந்த நேரம் உன்னை யாரும் தேட மாட்டாங்க. நீ அறையில படுத்திருக்கிறதா வேலைகள் கிட்ட சொல்லிட்டு வா, போயிட்டு வருவோம் என்றதற்கு பஞ்சவர்ணம் சந்தோஷமாக சம்மதித்தாள். மாலை 6 மணிக்கு மேல் அப்பாவும் மகளுமாக கோயிலுக்கு போக கோயில் ஆள் அரவமற்று நிசப்தமாக இருந்தது. அர்ச்சகர், வாங்கம்மா என்று கை கூப்பினார். என்னம்மா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க என கேட்க கையெடுத்து கும்பிட்டாள் பஞ்சவர்ணம். நான் இப்ப பஞ்சவர்ணமா வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு நான் வந்தது பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்றார். உங்களுடைய கஷ்டம் புரியுதுமா.
நிதானமா சாமி கும்பிட்டுட்டு எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருங்க என்றார். சாமி கும்பிட்டு விட்டு சன்னதியில் ஒரு அரை மணி நேரம் கண்மூடி மெல்லிய குரலில் பாடினாள். இங்கேயே உட்கார்ந்துருங்க என்று சொல்லிவிட்டு பிரதட்சணம் வந்தாள். அப்போது கோயிலின் பிற்பக்கம் வரும்போது நிழல் உருவமாக இருவர் வெளியே பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. சோமசேகரன் குரல் போல கேட்க சற்று தாமதித்தாள். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதோ இருக்கிற நடராஜர் சிலையும் மரகதலிங்கமும் கோயில்ல இருக்கிறத போல போலியானது. கோயில்ல இருக்கிறத எடுத்துட்டு இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது கோயில்ல வைக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, எந்த தவறும் நடக்கக்கூடாது. அசல் நடராஜர் சிலையையும் மரகத லிங்கத்தையும் பண்ண பங்களா மாடியில கொண்டு வந்து வைங்க. அண்ணன் நாளைக்கு கழிச்சு வந்துருவாரு. பத்திரம். கோயில்ல இருக்கிறது கோடிக்கணக்கில் மதிப்புள்ளது. ஐயா, அர்ச்சகரு கோயில பூட்டிட்டு போயிடுவாரு, எப்படி உள்ள போறது? சாவியை அச்சு எடுத்து அதே போல ஒரு சாவி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். கோயில திறந்துடலாம். ராத்திரி நேரத்துல யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நம்ம ஆட்கள் சோழிய முடிச்சிடுவாங்க. அதற்கு மேல் இன்று கேட்க பஞ்சவர்ணத்துக்கு முடியவில்லை. வேர்த்து கொட்டியது. விடுவிடுவன அப்பாவின் கையை பிடித்து கொண்டு சீக்கிரம் வாங்க என்றபடி மடமடவன பண்ணை பங்களாவிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் அறைக்கு வந்த பிறகு அவளுக்கு நிம்மதி வந்தது. என்ன செய்கிறார்கள் இவர்கள்? கோவிலில் உள்ள மரகதலிங்கத்தையும் நடராஜர் சிலையையும் திருடப் போகிறார்கள். அதை போல போலியை கோவிலில் வைத்துவிட்டு பிறகு அதை நல்ல விலைக்கு வெளிநாட்டவருக்கு விற்கப் போகிறார்கள். கடவுளே, அங்கத்தொட்டு இங்கத்தொட்டு கடைசியில உங்ககிட்டயே வந்துட்டாங்களா? இவர்களுடைய அராஜகத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? மனசு கொதித்தது பஞ்சவர்ணத்திற்கு. இதற்கு தன் கணவனும் உடந்தை என்ற நினைப்பு மேலும் மனதை புண்படுத்தியது. ஏமா, என்னம்மா, ஏன் இப்படி உடம்பு பதறுது என்று கேட்க, ஒன்னும் இல்லப்பா என்று சமாளித்து விட்டார். அப்பாவுக்கு தெரிந்தால் பயப்படுவார். இதை தெரிந்த மாதிரி வெளியே காட்டிக்கொண்டால் இருவருடைய உயிரையும் எடுக்க அந்த சோமசேகரன் தயங்க மாட்டான். ரொம்ப பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சவர்ணம் உணர்ந்து கொண்டார். இரவு சோமசேகரன் கதவை தட்ட ஒன்றுமே தெரியாதவள் போல நடந்து கொண்டாள். ஆட்கள் கொண்டு வந்த 2 பெட்டியை மாடியறையில் வைத்து பூட்டி சாவியை கீழே ஆணியில் மாட்டிவிட்டு சோமசேகரன் சென்று விட்டான். அத்தியாயம் 10. நடந்தது என்ன? சோமசேகரன் சென்ற கொஞ்ச நேரத்துக்கு பின் பஞ்சவர்ணம் மெதுவாக எழுந்து அப்பாவை எழுப்பினாள். என்னடா செல்லம், தூங்கலியா இன்னும் என்றவரிடம் உதட்டில் கையை வைத்து எச்சரித்து, அப்பா என் கூட மாடிக்கு வாங்க என்றவள் யோசித்து பங்களாவின் வெளியே படியேறாமல் உள்ளே உள்ள படியை உபயோகித்து மாடியேறினாள். சாவியை வைத்து அந்த அறையை திறந்தாள். சோமசேகரன் வைத்து விட்டு போன பெட்டியை காட்டி, அப்பா பூட்ட எப்படி திறக்கிறது? இதோ ஒரு நிமிஷமா என்றவர் அங்கே இருந்த ஒரு சின்ன கம்பியை வைத்து பூட்டை நெம்ப பூட்டு திறந்து கொண்டது. பஞ்சவர்ணம் கையோடு கொண்டு வந்திருந்த சாக்கு பையில் நடராஜர் சிலையையும் மரகதலிங்கத்தையும் சின்ன கை அடக்கமான பெட்டியில் வைத்து அதையும் சாக்குப்பையில் வைத்தவள் அதன் வாயை இறுக கட்டினாள். பின் அவள் அவசரமாக 2ஆம் கூடத்திற்கு சென்று சுவரில் மடமடவென ஏதோ வரைந்தவள் பின் அப்பாவிடம் வந்து, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கப்பா என்றவள் பின்கதவு வழியாக பங்களாவிற்கு பின்பக்கமாக வெளியேறினாள். என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சிலைகள் எல்லாம் இங்கே எப்படி வந்துச்சு? எங்க போறோம்? முதல்ல வாங்கப்பா, அப்புறமா சொல்றேன் என்றவள் விடுவிடுவென நடந்தாள். சித்தார்த் பார்த்து கொண்டே வர ஓவியங்கள் முடிந்து போனது. பஞ்சவர்ணம் அந்த சிலை 2ஐயும் எடுத்துக்கொண்டு தன் அப்பாவோடு ஜமீன் பங்களாவிலிருந்து கிளம்பி வெளியே போவதோடு கதை கூறும் படங்கள் முடிந்து விட்டன. சித்தார்த்துக்கு குழப்பமாக இருந்தது. அடுத்து என்ன நடந்தது? பஞ்சவர்ணம் அந்த விலை மதிப்பில்லாத சிவன் சொத்தை காப்பாற்றினாளா? அவளுடைய கதி என்ன? ஜமீன்தார்களின் கதையில் என்ன அப்புறம் நடந்தது? என்ன அப்படி அறிந்து கொள்வது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. அதற்குள் சோமு கீழிருந்து, டேய் சித்தார்த், வரப்போறையா இல்லையா? இன்னும் பேயோடு கைகுலுக்கிட்டு இருக்கியா? படபடவென கீழே இறங்கினான் சித்தார்த். நிறைய ஓவியங்கள் மேலே வரையப்பட்டிருக்கிறது சோமு, நீ வர்றையா? காண்பிக்கிற? நல்லா போச்சு, ஏற்கனவே இருட்டிடுச்சு. வீடு போய் சேரலன்னா உங்க பாட்டி ஒரு வழிய பண்ணிடுவாங்க. மடமடவன ஜமீன் பங்களாவிலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். சோமு சொன்ன மாதிரி திரும்புவது இருள் அடர்ந்திருந்ததால் கடினமாக இருந்தது. கோவிலை தாண்டும் போது அந்த பெரியவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்தார்கள். சித்தார்த், ஐயா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்றான். என் பேரு காத்தமுத்து. என் மகள் வருவான்னு காத்திருக்கிற. கையில கிடைச்ச பொருளை பாதுகாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஏண்டா, அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. அவங்கிட்ட பேசி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற. வா போகலாம் என்று சோமு சித்தார்த்தை இழுத்து கொண்டு நடந்தான். வீடு நெருங்க ஞானம் அவர்களை எதிர்பார்த்து வாசலில் நிற்பது தெரிந்தது. ஏண்டா, எங்கடா போயிட்டீங்க இவ்வளவு நேரமா? நான் பயந்தே போயிட்டேன். பாட்டி, சிவன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தோம்.
எதுக்குடா அங்கெல்லாம் போறீங்க? ஏற்கனவே வயித்து புள்ளக்காரி அங்க கிணத்துல விழுந்து செத்து ரத்தக்காட்டேரியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கறா. ஜமீன் வம்சமே நாசமா போச்சு. ஜமீன்தார கொன்னது அவதான்னு பேசிக்கிறாங்க. கோயில் சொத்த களவாடுனா அத கேட்ட புருஷனையும் கொழுந்தனையும் கொன்னுட்டான்னு சொல்றாங்க. தன்னையும் அறியாமல் ஞானம் பேசிக்கொண்டே போக சித்தார்த் அதிர்ந்து போனான். என்ன பாட்டி, புதுசு புதுசா கதை சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இப்படித்தான் இருக்கும்னு ஒரு யூகம்தான். ஊர் பேசுனதுதான். 1/2 மாச கர்ப்பிணி கிணத்துக்குள்ள விழுந்து செத்ததுனால ஜமீன் மூத்த சம்சாரம் மங்களாதேவி ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி கிணத்த மூடி போட்டு மூடிட்டாங்க. நாம யாரு பாட்டி? நமக்கும் ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்? ஜமீன்தாரோட மூத்த சம்சாரம் மங்களாதேவியோட வம்சம் தான் நாம. பெண் வாரிசா போயிட்டதால எந்த பிரச்சனையும் இதுவரை ஏற்படல. இப்ப நீ ஒருத்தந்தான் ஆண் வாரிசா. ஆனா 5 தலைமுறை தாண்டிட்டதால எதுவும் நடக்காதுன்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. அதிலும் உன் ஜாதகம் பிரமாதமான ஜாதகம் சித்தார்த். நீ ஒரு கோவில் கூட கட்டுவேன்னு அவரு சொன்னாரு. அது போலவே உன் அம்மா சொன்னா, அமெரிக்கால அங்க உள்ள எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கோயில் கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குடா என்று ஞானம் பேரனை நெட்டி முறித்தாள். சித்தார்த் மனம் மேலும் குழம்பி போனது. பாட்டியின் பேச்சு எதுவும் அவன் மனதில் ஏறவில்லை. மங்களாதேவியின் வம்சம் தன் குடும்பம் என்பதை தவிர தன் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் வரை தான் நிம்மதியாக இருக்க முடியாது என்று தோன்றியது. ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டால் நிம்மதி வரும் என்று பாட்டு கேட்க ஆரம்பித்தான். சோமு பக்கத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டு படுத்திருந்தான். சோமுவிடம் எல்லாவற்றையும் சொல்லி நடந்தது எப்படி தெரிந்து கொள்வது என்று ஆலோசனை கேட்போமா என்று தோன்றியது. மனம் குழம்பி போன நிலையில் சோமு ஏதாவது ஒரு புது கோணத்தில் விஷயத்தை சொல்லக்கூடும் என்று நினைத்து சோமு என்று கூப்பிட்டான். அதற்குள் அவன் ஹெட்போனில் பாட்டு நிற்க என்ற சத்தம் யாரிடமும் பகிராதே என்று தெளிவாக கேட்டது. பின் பாட்டு தொடர ஹெட்போனை கலற்றி வைத்தான் சித்தார்த். சோமு, என்னடா ஏதோ சொல்ல வந்த? ஒண்ணுமில்ல சோமு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கென்னவோ நாளைக்கு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மோட குழப்பத்திற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும்னு தோணுது என்றான் சோமு. சோமு, நீ சொல்றதும் சரிதான்டா. நாளைக்கு நம்ம அந்த சிவன் கோவிலுக்கு போவோம். ஜமீன் பங்களாவுல அந்த ஓவியங்களை தவிர வேற எதுவும் பார்க்க முடியல. கோயிலுக்கு போனா நமக்கு ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம். ஆமாம் சித்தார்த், நீ மாடிக்கு போன பிறகு நான் கீழே ஜமீன் பங்களாவுல எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தேன். எதுவும் பெருசா பிடும்படியா சிக்கல. நண்பர்கள் இருவரும் மறுநாள் கோயிலுக்கு போவது என்ற முடிவுடன் தூங்க போனார்கள். காலையில் வழக்கமான பூஜை முடிய சித்தார்த் அந்த புத்தகத்தை எடுத்து அவளோடு புரட்டினான். என்ன ஆச்சரியம்! 3வது பக்கத்திலிருந்து நேற்று அவன் ஜமீன் பங்களாவில் பார்த்த ஒவ்வொரு படமும் அதில் தெளிவாக வரையப்பட்டிருந்தது. எட்டி பார்த்த சோமு, தினமும் இந்த வெத்து புத்தகத்தை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற என்று கேலியாக சிரித்தான். சித்தார்த் அதை காதில் வாங்காமல் அவசரமாக கடைசி படத்துக்கு வந்தான். முடிவு தெரியாத கதைக்கு ஒருவேளை அதில் முடிவு வரையப்பட்டிருக்குமோ என்ற ஆவலில். ஆனால் அவனுடைய ஏமாற்றம் கடைசி பக்கம் வெற்று காகிதமாகவே இருந்தது. புத்தகத்தை மூடி பெட்டியில் வைத்துவிட்டு வெளியே வந்தான். இருவரும் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு கோவிலுக்கு கிளம்பினார்கள். ஞானம், சித்தார்த், எப்ப ஊருக்கு கிளம்ப போற என்றாள் மெதுவாக. அநேகமா இன்னும் ஓரிரு நாட்டு தான் இருப்பேன் பாட்டி, கிளம்பிடுவேன் என்றான். பாட்டி ஏன் கவலைப்படுவது புரிந்தது. ஒன்னும் இல்லப்பா, திரட்டுப்பால் கிளறத்தான் கேட்டேன். நீ தாராளமா இரு என்று சமாளித்தாள் ஞானம். நண்பர்கள் இருவரும் காரை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி கிளம்பினார்கள். நிறைய அதிர்ச்சிகள் காத்திருப்பது தெரியாமல். அத்தியாயம் 11. துரோகத்தின் வலி. கோயில் கம்மென்று நிசப்தமாக இருந்தது. நண்பர்கள் இருவரும் கோயிலை ஒருமுறை சுற்றி வந்தார்கள். சோமு ஒவ்வொரு இடமாக ஆராய்ந்து கொண்டிருக்க சித்தார்த் வெளிப்பிரகாரத்தில் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் காதில் ஹெட்போன் மாட்டி இருக்க ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஐயரிடம் சாவி வாங்கி கொண்டு வந்திருந்ததால் சன்னதியை திறந்து சன்னதிக்குள்ளும் பார்த்தான். நடராஜர் சன்னதிக்கு உள்ளே சென்று பார்க்கும்போது காதில் மெலிதான ஒரு அழுகை சத்தம் கேட்டது போல தோன்றியது. ஒன்றும் புரியாமல் சித்தார்த் வெளியே வந்தான். கோயில் சுற்றுச்சுவரை இருவரும் ஆராயத் தொடங்கினர். சித்தார்த் மனதுக்குள் தாயே வழிகாட்டு என்று வேண்டிக் கொண்டான். அப்போது சோமு, சித்தார்த் இங்க பாரு, நாம அன்னைக்கு பார்த்த கோடுகள், இத அப்படியே வரைஞ்சு பாரு என்றவன் ஒரு பேப்பரை எடுத்து வரைஞ்சு காண்பிக்க, இதுல கூட 2 கோடுகளை போட்டு பாரு, இது அவசரத்துல யாரோ வரைஞ்சது போலவே இருக்கிறது. ஆமாம் சோமு, நீ கூறியபடி கூட 2 கோடுகளை போட படிக்கட்டு போல தெரிகிறது. அப்படியானா இந்த படிக்கட்டு எங்கே இருக்க முடியும்? கோயில் சன்னதிக்குள் எந்த படிக்கட்டும் உள்ளேயோ வெளியேயோ இல்லை. அப்படியானா கோயிலுக்கு வெளியேதான் இருக்க வேண்டும். சித்தார்த் கூற பரபரப்பானான் சோமு. சோமு, அதோ தெரிகிறதே அந்த கிணறு, பாட்டி கூட சொன்னாங்களே மூடி போட்டு மூடிட்டதா. இந்த படிக்கட்டு கிணத்துக்குள்ள போறதா இருக்கும்.
மூடியை திறந்து கிணத்துக்குள்ள பாப்போம் என்று இருவரும் கிணற்றடிக்கு ஓடினார்கள். மிகுந்த சிரமப்பட்டு மூடியை திறக்க முயற்சித்தனர். அருகிலேயே ஒரு நீளமான கம்பி கிடைக்க அதை வைத்து நம்பி திறந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே உள்ளே படிகட்டு. சோமு, வா, 2 பேரும் உள்ளே இறங்கி பார்க்கலாம் என்றான் சித்தார்த். சித்தார்த், நான் சொல்றத தப்பா நினைச்சுக்காத. இது உங்க குடும்ப ரகசியம். இதுல நான் நுழைவது சரியா இருக்குமான்னு தெரியல. நீ உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லு, பிறகு நான் உதவிக்கு வர்றேன். சித்தார்த்துக்கு அவன் சொல்வது சரியாகப்பட, சரி சோமு, நீ வெளியிலேயே நில்லு, நான் மட்டுமே இறங்கி பாக்குறேன். செல்போன், பர்ஸ், வாட்ச் எல்லாத்தையும் பிரகாரத்துக்கு வச்சுட்டு இறங்குற என்றான். செல்போனை வைக்கும்போது கை தானாக கேமராவில் பட வீடியோ ஆன் ஆனது. செல்போனை கிணற்றை பார்க்க சுவரில் தற்செயலாக சாய்த்து வைத்தவன் திரும்ப கிணற்றுக்கு வந்தான். கிணற்றில் படிவழியாக கீழே இறங்கினான். இதற்கும் இருக்கட்டும் என்று இரும்பு கம்பியை கையில் வைத்துக் கொண்டான். சற்று நேரத்தில், உள்ளே இருட்டா இருக்குது சோமு, உன் டார்ச் லைட்டை காமி என்றான். சோமு வெளிச்சத்தை பாய்ச்ச கிணற்றின் தரை தென்பட்டது. கையில் இருந்த கம்பியை வைத்து நோண்டி பார்க்க மிக மேலோட்டமாக ஒரு சாக்குப்பை கிடைக்க, சோமு, ஒரு பை இருக்குது என்று கத்த, எடுத்துக்கிட்டு மேல ஏறி வா சித்தார்த் என்றான் சோமு. சித்தார்த் தலை தெரிந்ததும் சோமு அவன் கையில் உள்ள பையை வாங்கி கொண்டு அவனை கையை பிடித்து தூக்கி வெளியே விட்டான். இருவருமாக பரபரப்பாக அந்த கோணியை பிரிக்க உள்ளே 5 பொன் நடராஜர் சிலையும் ஒரு சின்ன பெட்டியில் மரகத லிங்கமும் இருக்க சித்தார்த்துக்கு சட்டென விளங்கியது. பஞ்சவர்ணம் ஜமீன் பங்களாவிலிருந்து எடுத்துக்கொண்டு ஓடியவள் அவற்றை இந்த கிணற்றில்தான் மறைத்து வைத்திருக்கிறாள். சித்தார்த், சோமே, நாம உடனடியா போலீஸுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அதுக்கு முன்னால கிராமத்து பஞ்சாயத்து தலைவருக்கும் சொல்லணும். இருப்பா, அடுக்கிக்கிட்டே போகாத. இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீ முதல்ல உயிரோட இருக்கணும் என்றான். என்னப்பா, என்ன சொல்ற சோமு என்றான் அதிர்ச்சியுடன். சித்தார்த், நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது போக உனக்கு தெரியாத ஒரு அத்தியாயமும் இருக்கு. சொல்றேன், கேட்டுக்கோ. நான் ஏற்கனவே ஜமீன் பங்களாவையும் அதில் உள்ள படங்களையும் தனியா வந்து பார்த்திருக்கிறேன். இவற்றில் உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேணும்னா, இந்த கோயில் பொக்கிஷம் இருக்கும் இடத்தை தெரிஞ்சுக்க வேணும்னா அது ஜமீன் குடும்பத்து ஆளால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெளிவா விளங்கிச்சு. நீ ஜமீன் குடும்பத்து வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் எங்க அப்பா சிறுவயது முதலே என்ன உன்னோட பழக வச்சாரு. அதனால உன் மூலமா உன்னை வச்சே இந்த பொக்கிஷத்தை எடுக்க முடிவு பண்ணினேன். உன்னிடம் அவ்வப்போது முல்லைவனத்தை பத்தியும் சிவன் கோயிலை பத்தியும் ஜமீன் பங்களாவை பத்தியும் அடிக்கடி கூறி உன் ஆவலை கிளப்பின. இப்போது உன்னை வச்சு இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன் என்று அவன் சிரிக்க சித்தார்த் அதிர்ச்சியில் வாயடைத்து போனான். அவன் சந்தித்த உச்சக்கட்ட அதிர்ச்சியாக இருந்தது. சோமு, சோமு, நீ சொல்றது உண்மையா? உனக்கும் இந்த ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு எப்படி பொக்கிஷம் இருக்கிறது தெரியும்? சித்தார்த், நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நீ ராஜசேகர ஜமீன்தார் வம்சம் என்றால் இளைய ஜமீன் சோமசேகருக்கு ஒரு குடும்பம் இருக்குமில்ல, அவரோட வம்சத்தில் வந்தவன் தான் நான். எனவே இந்த கதைகள் எல்லாம் நானும் செவிவழி செய்தியாக கேட்டு வளர்ந்தவன். அப்பவே முடிவு பண்ணினேன், என் கொள்ளு தாத்தா தவறவிட்ட பொக்கிஷத்தை நான் எடுத்து அனுபவிப்பதுன்னு. அதுக்கு தடையாக இருந்தது பஞ்சவர்ணத்தின் ஆவிதான். அதனால தான் எனக்கு உன் உதவி தேவைப்பட்டது. நீ உன்னையும் அறியாம எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிட்ட. சோமு, நீ செய்யறது தப்பு. இது நியாயப்படி அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது. அதை நாம அனுபவிக்க நினைக்கிறது தப்பு. இது சிவன் சொத்து. எனக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சது நீ மட்டும்தான். உன்னை கொன்னுட்டு நீ இந்த கிணத்தை திறந்து உள்ளே இறங்குன, ரத்தக்காட்டேரி உன்னை அடிச்சிடுச்சின்னு உங்க பாட்டி கிட்ட சொல்லிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே சித்தார்த்தை கத்தியுடன் நெருங்கினான். அவன் கழுத்தை அறுக்க, வேணா சோமே, வேண்டாம், தப்புக்கு மேல தப்பு பண்ணாத என்றவாறே பின்னால் நகர்ந்தான். அதே சமயம் கோவிலில் மேல் உள்ள கோபுர கலசம் பெரிய சத்தத்துடன் மேலிருந்து கீழே விழ மிக சரியாக சோமுவின் மேல் விழுந்து அவன் தலை நசுங்கி அடுத்த நொடியில் இறந்து போனான். சித்தார்த் தன் கண்களையே தானே நம்ப முடியாமல் ஸ்தம்பித்திருக்க அவன் காதில் அந்த குரல் ஒலித்தது. சித்தார்த், நீ உடனே போலீஸுக்கும் மற்றவர்களுக்கும் தகவல் சொல்லு. உன்னை நீ காப்பாத்திக்க கூடிய ஆதாரம் உன் போன்ல இருக்குது என்று அந்த மெல்லிய குரல் கூறியது. என் கதை விரைவில் உனக்கு விளங்கும். நீ கிணற்ற திறந்த பிறகு எனக்கு இங்குள்ள வேலை முடித்து விட்டது. என் ஆன்மா இனி அதன் உலகத்திற்கு சென்றுவிடும். என் குரல் உனக்கு இனி கேட்காது. இந்த கோவில் சொத்தை உரியவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்து விடு. நான் கொலைகள் பல பண்ணியதாக ஊர் கூறுகிறது. உன்னை காப்பாற்ற மட்டுமே சோமுவை கொலை பண்ணினேன். அதை தவிர நான் வேறு யாரையும் கொல்லவில்லை. இனி அந்த முல்லைவனநாதர் உன்னை பார்த்துக் கொள்வார். நீயும் அவரை பார்த்துக்கொள். நான் எதற்காக உன்னை இங்கே வரவழைத்தேனோ அந்த காரியம் முடிந்துவிட்டது. உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உன்னுடன் தெய்வமாக இருப்பேன். சித்தார்த் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
மடமடமென வேலைகள் நடக்க அந்த இடமே பரபரப்பானது. காவல்துறை, தொல்லியல் துறை, அறநிலையத்துறை என அனைத்து துறை அதிகாரிகளின் வருகையால் அந்த இடமே ஜேவென விளக்கொளியில் மின்னியது. கோயில் சொத்துக்கள் முறையாக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் சோமுவின் உடலை அப்புறப்படுத்தினர். சாட்சியாக நடந்தது அனைத்தும் சித்தார்த்தின் செல்போனில் பதிவாயிருந்தது. அவனை காப்பாற்றியது பஞ்சவர்ணம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகி போனது. அறியாத ஜமீனின் இறுதி பகுதி பஞ்சவர்ணத்தின் எழுதப்படாத ஓவியம் என சித்தார்த்தின் தேடல் இன்னும் முடியவில்லை. அத்தியாயம் 12. விளங்கிய உண்மை. அதற்குள் விஷயம் ஊருக்குள் பரவிவிட ஊரே திமிழோகப்பட்டது. பண்ணையால் ஒருவன் ஓடி வந்து ஞானத்திடம், அம்மா அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நம்ம அமெரிக்கா தம்பி கூட ஒரு தம்பி வந்துச்சே, அத ரத்தக்கட்டேரி கொன்னுடிச்சான். என்னடா சொல்ற? அதென்று போனால் ஞானம். கடவுளே, என் புள்ள எப்படி இருக்கானோ, அவனுக்கு என்ன ஆச்சோ, அவன் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதறினாள் ஞானம். அம்மா பதறாதீங்க, அமெரிக்கா தம்பி நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொன்னாங்க. டேய் சுடல, உடனே கிட்டுவ வண்டி கட்டிட்டு வர சொல்லு, நான் இப்பவே சிவன் கோயிலுக்கு போகணும். சித்தார்த்துக்கு பாட்டி ஞாபகம் வந்து தகவல் சொல்லும் முன் ஞானம் வண்டி கட்டி கொண்டு சிவன் கோவிலுக்கு கிளம்பி வந்து விட்டாள். எல்லா நடைமுறைகளும் முடிந்து பாட்டியும் பேரனும் காரில் வீடு திரும்ப இரவாகி விட்டது. சித்தார்த் அன்று நடந்த அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியான விஷயங்களால் மிகவும் மனமும் உடலும் சோர்ந்து போக சாப்பிட கூட பிடிக்காமல் ரூமுக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டான். சோமுவுடைய நட்பு மட்டுமல்ல, அவனுடைய மரணமும் அவனை வெகுவாக பாதித்திருந்தது. மறுநாள் காலை சற்று மனம் தெளிய எழுந்தவன் குளித்துவிட்டு பாட்டி பூஜை பண்ண சாமி கும்பிட்டான். இதுவரை இல்லாத அளவு மனம் பூஜையில் ஒன்றியது. பூஜை முடித்த பிறகு வழக்கம் போல அந்த புத்தகத்தை எடுத்து, பாட்டி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் நிதானமா இந்த புத்தகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரூமை பூட்டிட்டு வர்றேன் என்றான். புத்தகத்தை மடமடவென்று புரட்டியவன் கடைசியில் ஜமீன் பங்களாவில் பார்த்த படங்களோடு நின்றிருந்த பக்கத்திற்கு அடுத்த பக்கத்தை திருப்பினான். என்ன ஆச்சரியம்! சுவரில் காணப்பட்ட படத்தின் தொடர்ச்சியாய் மிக தெளிவாய் படங்கள் வரையப்பட்டிருந்தன. என் கதை உனக்கு தானாக விளங்கும் என்று பஞ்சவர்ணம் கூறியதன் பொருள் அவனுக்கு புரிந்தது. ஆர்வமாய் பார்க்க ஆரம்பித்தான். சோமசேகரன் ஜமீன் பண்ணை பங்களாவிற்கு வந்து அந்த பொக்கிச பெட்டிகளை வைத்துவிட்டு சென்ற பின் பஞ்சவர்ணம் அந்த சிலைகளை தன் அப்பாவின் உதவியோடு எடுத்துக்கொண்டு வெளியே போவது வரை ஜமீன் பங்களாவில் ஓவியமாய் பார்த்தது நினைவுக்கு வந்தது. பின் நடந்த கதை படமாய் தொடர்ந்தது. என்னம்மா இது, எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போறோம், எப்படி இந்த சிலை நம்ம பங்களாவுக்கு வந்துச்சு? காத்தமுத்து கேட்க, அப்பா சிவன் கோயிலுக்கு போகணும், போகும்போதே உங்களுக்கு விஷயத்த சொல்றேன், வாங்க சீக்கிரம். அந்த பாவி சோமசேகரன் எந்த நேரமும் வந்துருவான், அதுக்குள்ள நாம இத பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். அந்த படுபாவி சாமிக்கே பயப்படல, கோயிலின் உள்ள இந்த சிலைகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலா போலி சிலைகளை வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த சிலைகள் கோடி கணக்குல விலை பேசி வெளிநாட்டுல விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அத நாம விடக்கூடாது. என்னம்மா கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு, ஜமீன்தார் ஐயாவுக்கு இது தெரியுமா? எனக்கு தெரியலப்பா, அவரும் இதுக்கு உடந்தையாங்கிறது எனக்கு தெரியல. சிவன் சொத்து குலநாசம், இந்த சொத்தை எப்படியாவது இந்த படுபாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்திடணும். நிச்சயம் அவன் நம்ம 2 பேரையும் உயிரோட விடமாட்டான். ஆனா அவன் கைக்கு இந்த சிலைகள் கிடைக்க கூடாது. இதுதான் நாம முல்லைவனநாதருக்கு செய்யற கடைசி சேவை என்றவள் கண்களில் கண்ணீர் வழிய தன் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டாள். கண்ணா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, நம்ம உயிரை கொடுத்தாவது சிலைகளை நம்ம காப்பாத்தணும். இருவரும் கோயிலை வந்தடைய நிறை மாத கர்ப்பிணி கூட ஓடி வருவதை பார்த்து மனம் சங்கடப்பட்டது. மடமடவென்று அவள் சொன்னபடி செய்தான் காத்தமுத்து. அப்பா, சத்தமில்லாம நாம ஜமீன் பங்களாவுக்கு திரும்பிடுவோம். இல்லம்மா, எனக்கு அங்க போக பயமா இருக்கு. நாம அப்படியே காட்டுக்குள்ளேயே போய் வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். மகள் ஒரு கல்லை எடுத்து கோவில் சுவரில் ஏதோ குறிப்பதை பார்த்து கொண்டிருந்தவர், வாமா சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினார். அப்பாவும் மகளும் 10 அடி நடப்பதற்குள்ளாக, எங்கடி அந்த சிலை அதிர்ந்து போய் திரும்பினாள் பஞ்சவர்ணம். சோமசேகரன், எதை கேக்குற? வார்த்தைகள் ஜாக்கிரத. பெரிய ஜமீன் பரம்பரை மகாராணி உத்தரவு போடுறாங்க. வேலைக்காரன் நாயே, நீ பெரிய மகாராணின்னு மனசுல நினைப்பா? சிலை எங்கன்னு சொல்ல போறியா, இல்ல உங்க அப்பாவும் நீயும் சாக போறீங்களா? நீ என்ன கொன்னாலும் சரி, அந்த சிலைகள் உன் கைக்கு கிடைக்காது. அது சிவன் கோயில் சொத்து. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்ட. என்னவென்று உணரும் முன் காத்தமுத்துவை தன் பக்கம் இழுத்து கையில் இருந்த கத்தியால் கழுத்தை அறுத்தான். அப்பா என்று அலறினாள் பஞ்சவர்ணம். இப்ப சொல்லு என்றதும் பஞ்சவர்ணம் ஓட ஆரம்பித்தாள். சோமசேகர் துருத்தி கொண்டு வர சட்டென நடராஜர் சன்னதிக்கும் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ வெளியே வந்துதானே ஆகணும், கதவை உடைங்கடா என்று தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் ஜமீன்தார் ராஜசேகரன் தற்செயலாய் வந்து சேர, ஏய் எங்கடா பஞ்சவர்ணம், அவளை ஒன்னும் பண்ணிடாத, என் வாரிசு அவ வயித்துல வளருது, சிலையையே நீயே வச்சுக்கோ, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்,
உன் இஷ்டப்படி நடந்துக்கோ, அவளை மட்டும் விட்டுடு என்று கைகூப்பினார் ராஜசேகரன். முதல்ல சிலையை கடத்தலாம்னு வெள்ளக்காரங்களை கூப்பிட்டு முடிவு பண்ணினதே நீதான். அப்புறம் திடீர்னு புத்தி மாறி பஞ்சவர்ணத்துக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அதனால வேண்டாம்னு சொன்னேன். நான் விட்டுடுவேனா? நல்ல சந்தர்ப்பத்தை விட நான் முட்டாள் இல்ல. நீ ஜமீன் சொத்தை அனுபவிக்கிற, கோயில் சொத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்பவே உன் பொண்டாட்டி கிட்ட இந்த சிலை எங்க இருக்குன்னு கேட்டு எடுத்து கொடு. அப்புறம் என் வழியே நான் போய்க்கிறேன். நீயே ஜமீன் சொத்தை ஆளு, சிலைய மட்டும் அவளை கொடுக்க சொல்லு. சரிடா, நான் கண்டிப்பா கொடுக்க சொல்றேன். பஞ்சவர்ணம் வெளியே வா, அந்த சிலைய கொடுத்துடு, நம்ம குழந்தைய காப்பாத்து. வெளியே நடக்கும் பேச்சுவார்த்தை பஞ்சவர்ணத்தின் காதில் விழ ஒரு சின்ன நிம்மதி மனதுக்குள் எட்டி பார்த்தது. தன் கணவன் இந்த சிலை திருட்டில் ஈடுபடவில்லை, ஆனால் வெளியே வந்தால் எப்படியாவது சிலையை எடுத்து கொடுக்க சொல்வார்கள் என்று யோசித்தவள் திரும்பவும் மேட்டிலிருந்து தன் வயிற்றை தொட்டு, கண்ணா, உன் அம்மாவை மன்னிச்சிடு என்றவள் சட்டென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தில் தன்னுடைய சீலை நுனியை காண்பித்தாள். சீலை பற்றி எரிய அலறினாள் பஞ்சவர்ணம். வெளியே நின்றிருந்தவர்கள் திகைக்க, கதவை உடைங்கடா என்றார் சோமசேகர். வெளியே வந்த பஞ்சவர்ணம் முழுக்க எரிந்தவளாய் ஓடிச் சென்று கோவில் கிணற்றில் குதித்தாள். அவளை கொன்னுட்டியேடா என்று தன் உடைவாளை ராஜசேகரன் எடுத்து தம்பியின் மீது வீச, அதே நேரத்தில் சோமசேகரன் தன் கத்தியால் அண்ணன் கழுத்தை அறுத்தார். கடைசியில் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாக அந்த ஜமீன் வம்சமே சிவன் கோயில் முன் நாசமாகி போனது. நிறைமாத கர்ப்பிணி கிணற்றில் விழுந்து செத்ததால் அந்த கிணறும் மூடப்பட்டது. அத்தியாயம் 13. முடிவிலா மர்மம். புத்தகத்தை பயபக்தியுடன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு பெட்டிக்குள் வைத்து பூஜை அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்த சித்தார்த்தின் கண்கள் குளமாயிருந்தது. மனது கனத்திருந்தது. ஞானத்திற்கு பேரனின் மனம் புரிந்தது. நடப்பதெல்லாம் விதிப்படியே நடந்திருக்கிறது, நீ எதுவும் வருத்தப்படாதே சித்தார்த் என்றாள் ஆறுதலாக. பாட்டி, நான் உன் மடியில தலை வச்சு கொஞ்ச நேரம் படுத்துக்கவா என்றான். திடீரென மனம் வெறுமையாய் யாருமற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது. தன் மடியில் படுத்திருந்த பேரனின் தலையை கோதியவள், எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் அம்மா பயந்தபடியே உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த பஞ்சவர்ணம் தான் தெய்வமா இருந்து உன்னை காப்பாத்தியிருக்கா. நான் இத்தனை நாளா பூஜை பண்ணிக்கிட்டு வந்தது புண்ணியவதியத்தான் போல. அவளுக்குத்தான் அந்த சிவன் மேல எவ்வளவு பக்தி. தன் உயிரை பத்தி கவலைப்படாம வயித்துல புள்ள இருந்தும் தன்னையே எரிச்சுக்கிட்டு அந்த சிவன் சொத்தை காப்பாத்திருக்கா. அதுவும் அந்த சொத்து பூமிக்குள்ளேயே புதஞ்சிடக் கூடாதுன்னு தன் குடும்பத்தின் வாரிசான உன்னை இங்கே வரவழைச்சிருக்கா. சிவன் சொத்தை வெளியில காண்பிச்சதோட இல்லாம உன்னையும் காப்பாத்திருக்கிறா. பாட்டி பேரன் இருவர் கண்களும் பஞ்சவர்ணத்தை எண்ணி கலங்கியது. பாட்டி, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், காலையில கிளம்பிடுவேன். சித்தார்த், நீ இப்ப இருக்கிற மனநிலையில இங்க இருந்தா இதே நினைப்பு அதிகமா இருக்கும் பாட்டி. நான் சென்னைக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாதான் என்னுடைய மனசு நிம்மதியாகும் என்றான். சரிப்பா, உன் இஷ்டம் போல செய்யி. மறுநாள் காலை சித்தார்த் கிளம்பும் போது பூஜை பண்ணி தீபாராதனை காண்பித்து விட்டு அந்த புத்தகத்தை பயபக்தியுடன் எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு சித்தார்த் கையில் கொடுத்தாள். சித்தார்த், இத என் மாமனார் கொடுக்கும் போது உரியவன் வரும் வரை என்றார். இதோ நீ உரியவன் வந்துவிட்டாய், இனி இந்த புத்தகம் உன்னுடன் இருக்க வேண்டியதுதான் நியாயம். சித்தார்த் ஒரு கணம் யோசித்துவிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு பெட்டியில் வைத்துக் கொண்டான். பாட்டி, அந்த தெய்வம் என்னிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறது. நான் கண்டிப்பாக திரும்ப இங்கே வருவேன். நான் கட்ட வேண்டிய கோவில் அமெரிக்காவில் இல்ல, இங்கேதான். மிக சீக்கிரம் முல்லைவனநாதருக்கு புதிதாய் ஒரு கோயில் எடுப்பேன். அந்த சிதிலமடைந்த கோவிலில் உள்ள சிலைகளை பிரதிஷ்டை செய்வேன். அரசாங்கம் சம்மதித்தால் நடராஜர் சிலையும் அதில் பிரதிஷ்டை செய்வேன். அந்த கோவிலின் பிரகாரத்தில் தேவி பஞ்சவர்ணத்துக்கு தனி சன்னதியும் உண்டு. சிவன் சொத்தை காப்பாற்ற தன் உயிரையும் தன் குழந்தை உயிரையும் அர்ப்பணித்த அந்த பெண் தெய்வத்துக்கு சிறு சமர்ப்பணம். பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய பின் கிளம்பினான். அவன் காரை ஓட்டிச் செல்ல பக்கத்து சீட் காலியாக இருந்தது. சோமுவின் ஞாபகம் மனதில் நிழலாடியது. நல்ல நண்பனாய் நினைத்தவன் கடைசியில் துரோகியாய் மாறி செயல்பட்டதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்தது. கண்முன்னே அவன் மரணம். சோகம் அவன் மனதை அழுத்தியது. வழியில் வரும்போது டீ குடித்த டீக்கடை திறந்திருக்க காரை நிறுத்தினான். என்ன பெரியவரே, என்ன ஞாபகம் இருக்கா? அட, நம்ம அமெரிக்கா தம்பி, நீங்க தானே அன்னைக்கு முல்லைவனத்துக்கு வழி கேட்டீங்க. நான் போகாதீங்கன்னு சொன்னது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. அந்த ரத்த காட்டேரி ஒரு சிறு வயசு பையனை பழி வாங்கிடுச்சு. யாரோ சோமுவாம், பட்டணத்து பையனாம். ஆனா கோயில் சொத்தெல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சு. யாரு கண்டா? அதுக்குத்தான் இந்த தம்பி காட்டுக்குள்ள போச்சோ என்னமோ. பாவம். சித்தார்த் சிரித்து கொண்டான். சோமு தியாகி ஆகி விடுவான் போலவே. வந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறி இருந்தாலும் அவன் மனதில் அமைதி இல்லை. வழக்கம் போல ஹெட்போனை மாட்டிக்கொண்டு இளையராஜா பாடல்களில் தன்னை மூழ்கடிக்க ஆரம்பித்தான். இனி அவன் காதில் எந்த குரலும் கேட்கப் போவதில்லை.
சென்னையில் சோமுவின் குடும்பத்தாரிடம் ஜாக்கிரதையாக இரு. சித்தார்த்தின் பெட்டிக்குள் இருந்த புத்தகத்தில் வார்த்தைகள் படமாய் முற்றும்.